வணக்கம். இன்னைக்கு சொல்வனம் வினாவனத்துல இலக்கியத்தில் ஏற்படக்கூடிய சந்திப்பு, அதுவும் இலக்கியம் மட்டும் இல்லாம இலக்கியத்தை மொழிபெயர்ப்பு செய்த மூன்று சுவாரஸ்யமான நபர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். முக்கியமா இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இலக்கியம். அதாவது ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, சுமார் 70-80 வருஷமா நம்ம மனசுல எல்லாம் ஒவ்வொரு தமிழர்கள் வாழும் நிறைந்த ஒரு நாவல் பொன்னியின் செல்வன். அத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஒரு மூவர், அதற்காக அவர்கள் மேற்கொண்ட பயணம், அந்த பயணத்துக்கு அப்பால் ஏன் பொன்னியின் செல்வன் அவர்களை வசீகரித்தது, அடுத்து என்ன செய்ய போறீர்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு சொல்வனம் வினாவனத்துல பேச போறோம். சோ வித் தட் செட், வணக்கம். நம்ம மீட் பண்றவங்க டாக்டர் ஆனந்த், மிஸ்டர் சுந்தரராஜன் அண்ட் எழுத்தாளர் சிந்தாமணி. வெல்கம் டு சொல்வனம் வினாவனம். வணக்கம் சார். 3 பேருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. முதல்ல இந்த முயற்சியை முன்னெடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது ஒரு 70-80 வருஷமா மக்கள் மனதில் என்னைக்கு கல்கியில வெளியானது தெரிஞ்சதும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் பட்டாளர் அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு லேட்டஸ்டா இந்த படத்துல கூட பெரும் வெற்றிக்கு காரணம் இது தமிழர்களோட வாழ்வு எப்படி ஊறி இருக்கு, தமிழர்களோட வாழ்வுல எப்படி உண்டாயிருச்சு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னை சோழராய் உணர்ந்த ஒரு தருணம். அப்படிப்பட்ட ஒரு நாவல், அதை மொழிபெயர்த்திருக்கீங்க. அது நம்ம தேடி கொண்டாந்து இங்கு செல்வத்தெல்லாம் சேர்த்துடணும் பாரதியார் சொன்னாரு. அதை தவிர நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை மற்ற உலகத்துக்கு பறைசாட்டணும்னா அதை மொழி மாற்றம் செஞ்சு உலகத்துல எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தணும். சோ அந்த விதத்துல நீங்கள் ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கீர்கள். அதுக்காக தமிழக மக்களின் சார்பாக, சொல்வனத்தின் சார்பாக மிக்க நன்றி. வித் தட் செட், முதல்ல 3 பேர் இருக்கீங்க. டாக்டர் ஆனந்த், சுந்தரராஜன், சித்தாமணி. முதல்ல உங்களை பத்தி ஒரு சுய அறிமுகத்தோட ஆரம்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் ஆனந்த், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் இதுல காரணகர்த்தா, உந்து சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ உங்களை பத்தி இருந்து ஆரம்பிக்கலாம். டாக்டர் ஆனந்த், வெல்கம் டு சொல்வனம். வணக்கங்க. நான் எம்பிபிஎஸ் எம்எம்சியில் பண்ணேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணிட்டு யூகேக்கு 95 போனேன். 96 யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இந்தியா வரணும்னு ஒரு ஆசை இருந்து நான் இப்போ பேக் இன் இந்தியா, இப்போ இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அருமை அருமை சார். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இந்த பொன்னியின் செல்வன் எப்படி அந்த கிரியாவுக்கே எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? பொன்னியின் செல்வன் பொறுத்தவரையில் சின்ன வயசுலேருந்து ஆப்வியஸ்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஐ எம் 56 years old, so naturally I would have heard of it from school days. ஆனால் நான் என்றைக்குமே படித்ததில்லை. எனக்கு தமிழில் படிக்கிறது படிப்பேன், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். அதனால நான் தமிழில் படித்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பற்றி பேசும்போது நினைப்பேன், நம்ம படித்ததே இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பேன். அப்போ திங்க் மச் ஆஃப் இட் அட் தட் டைம். அப்புறம் இங்கிலாண்டில் இருக்கும்போதும் அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்பாவது பொன்னியின் செல்வன் பற்றி பேசும்போது நம்ம இன்னும் படிக்கலையே அப்படின்னு நினைப்பேன். ஹிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் ரொம்ப நிறைய படிப்பேன் நான். அப்புறம் அதை பற்றி பொன்னியின் செல்வன் அண்ட் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே ஜாயின் ஆகிற ஒரு இடம் இந்த புக்கு. நம்ம சோழர் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கிரேட் நாவல் அஸ் வெல். ஸோ அதை பற்றி நான் யோசிக்கும் போது இன்னும் கூட நம்ம படிக்காமல் இருக்கமே, நம்ம ஏன் படிக்கல? தமிழில் இருக்கனால நம்ம படிக்கல. தமிழில் படிக்க ஆரம்பித்தா அந்த டைமில் பை தென் அந்த 5 வால்யூம் படித்து முடிக்கிறதுக்கு தமிழில் நான் வில் பி அ லாங் ப்ராஜெக்ட் டு ஃபினிஷ் இட் ஆஃப். சரி, அந்த மாதிரி நினைக்கும் போது எனக்கு அது இங்கிலீஷில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி இந்தியாவில் ஆக்சுவலாக நான் ஒரு யாரோ எழுதியிருக்காங்க முதல்ல இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் 5 வால்யூமா வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன், அதை படித்தேன். நான் படிச்சுட்டு நான் நினச்சேன், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய புக்கு இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு போய் சேரணும், அடுத்த ஜென்ரேஷனும் இந்த புக்கை படிக்கணும், அப்படியே இது குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடாது. இது இஸ் அ புக் தட் ஹேஸ் டு பி ட்ரெஷர்ட். அதனால கண்டென்ஸ் பண்ணி எழுதுனா நல்லா இருக்குமே, அட் த சேம் டைம் இங்கிலீஷ்லையும் கண்டென்ஸ் பண்ணி எழுதுனா இட் வில் சேஃப்லி கோ த்ரூ அ ஃபியூ மோர் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கு. பட் தென் ஐ நியூ தட் என்னால் அது பண்ண முடியாதுன்னு நான் இது யார் போய் இது போய் நான் கேட்பேன், நானே பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் இட் சீம்ட் அ டாஸ்க் டூ மச் ஃபார் மீ. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த பயணம். அருமை அருமை. நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பல பேர், பல இளைஞர்கள், அதாவது என்னை மாதிரி ஆங்கில மீடியத்தில் படிச்சவங்க அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்ல படிச்சிருந்தாலும் அது ஆங்கிலத்துல படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆவலோட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியா இருந்தது கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வித் தட் செட், சுந்தரராஜன் சார், நீங்க வாங்க.
உங்களை பத்தி ஒரு சுய அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன். நீங்க வந்து இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க, அதாவது அப்ரிஜ் எடிஷனா ஒரு சின்ன வால்யூமா 2 வால்யூமா கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம கேள்விக்கு போயிடலாம். நன்றி தினேஷ், நன்றி பாலா. பொன்னியின் செல்வன் வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மிகவுமே ஆழமா ஊறினது. நான் சின்ன வயசுல நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பொன்னியின் செல்வன் புத்தகத்தை நான் எங்க வீட்டுல இருந்தது. முதல் 3 வால்யூம் இருந்தது. அதை நான் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன் ஒவ்வொரு வெக்கேஷன்லயும். ஏன்னா நம்ம அந்த சமயத்துல தான் படிக்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் லீவ்ல அந்த புக்கை அப்படி படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது மாதிரி அது சின்ன வயசுலேருந்தே என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. அதை நிறைய தடவை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் முடிச்சு நாங்க செயின்ட் ஜோசப்ஸ்ல படிச்சு பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி கிருஷ்ணன் காலேஜ்ல படிச்சுட்டு தென் அப்புறம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு கடைசியில பேங்க் ஆஃப் பரோடால ஒர்க் பண்ணேன். பேங்க் ஆஃப் பரோடால ஒரு 45 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கிய துறைக்கே ரொம்ப சீரியஸா ஆரம்பிச்சேன். ஆனா அந்த இலக்கிய இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல போட்ட அந்த விதை வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு விருட்சமா நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பொன்னியின் செல்வனை பத்தி எனக்கு ரொம்ப நான் மட்டும் இல்லாம எங்க ஃபேமிலியில எல்லாருமே சரி, எனக்கு மேரேஜ் ஆன அப்புறம் என் ஒய்ஃப் அவங்க இன்லா சைட்லயும் சரி, பொன்னியின் செல்வன் இஸ் பிகமிங் ஒரு லிவிங் கேரக்டர்ஸ் எங்களுக்கு எல்லாமே. அதுல வந்து சின்ன வயசுல இந்த வந்தியத்தேவன் கேரக்டரா இருக்கட்டும், இப்ப ஆழ்வார்க்கடியானா இருக்கட்டும், மத்த ஆதித்த கரிகாலனா இருக்கட்டும், எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி, அதான் இங்க வந்து வீட்டுல வந்து நம்ம சோஃபால நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதுல அந்த இது வரும்போதுதான் நம்ம டாக்டர் ஆனந்தோட இன்ட்ரோடக்ஷன் வந்தது. பொன்னியின் செல்வனை நான் ஒரு வேற மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதாவது இங்கிலீஷ் புக் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ற போது கரெக்டா அந்த சமயத்துல நம்ம சிந்தாமணிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி பொன்னியின் செல்வனை டிரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் ஆனந்த் ஒருத்தர் யூகேல இருந்து கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ நீங்க நிறைய தடவை படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நானும் சிந்தாமணியும் கிறிஸ்டின் காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு வரையும் ஒரு 50 வருஷத்துக்கு மேல எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இதனால அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்க தான் நிறைய சொல்லியிருக்கீங்களே அதை பத்தி, இதை பண்ண முடியுமா ஏதாவதுன்னு. ஆஹா தாராளமா பண்ணலாம், நீங்க யூ அக்செப்ட் திஸ் ப்ராஜெக்ட், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சிந்தாமணி அந்த இது ஃபீல்டுல வந்தாரு. டாக்டர் ஆனந்த் என்கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரியை பத்தி பின்னாடி சொல்லுவோம். சிந்தாமணி வரட்டும். அருமை அருமை. அதாவது செரண்டிபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒரே சமயத்துல அமையறோம் அப்படிங்கிற மாதிரி. சோ டாக்டர் ஆனந்த் வந்து அவருக்கு ஆங்கிலத்துல படிக்கணும், அது மாதிரி மத்த லைன்ல கொண்டு போகணும்னு தோணி இருக்கு. அதே சமயத்துல நீங்களும் சிந்தாமணியும் வேற ஒரு இடத்துல இருந்து அதை யோசிச்சிருக்கீங்க. எல்லாமே ஒன்னா அமையக்கூடியது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த காரக்குறிச்சி தேடியை பத்தி லலிதா பேசுறப்ப அப்படிதான். அவருக்கு வந்து அவர் சும்மா அதை போய் பத்தி சாதாரண ஆராய்ச்சி பண்ணணும்னு போறது ஒரு புக்காவே அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரி. இதுவும் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்து தானா ஒரு அலைன் ஆகணும், ஸ்டார்ஸ்ல அலைன் ஆகணும். ஜோசியத்துக்கு நம்பிக்கை இல்லானாலும் அது ஒரு அலைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிந்தாமணி சார் வாங்க, நீங்க தான் இன்றைய கதாநாயகன் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. அந்த டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னால அதை பத்தி பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அதுல இருந்து அதுக்கப்புறம் கேள்விகளுக்கு போயிடலாம் சார். வாங்க. சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய், நடினாசனம் சேர் செல்விக்கு அரிதி என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வப்பேரே சகல கலாவல்லியே. அன்பிற்கினிய ஆர்வியர் பாலா அவர்களே, தினேஷ் ஜெயபாலன் அவர்களே, அன்பிற்கினிய டாக்டர் பழனிசாமி அவர்களே, இனிய நண்பர் சுந்தரராஜன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னையும் ஒரு பொருளென கருதி நீங்கள் இந்த நேர்காணல் வைத்ததற்கு உங்களுக்கு முதலிலே நான் நன்றி சொல்கின்றேன். நான் அடிப்படையிலே ஆங்கில ஆசிரியன். ஒரு 41 ஆண்டுகள் ஆங்கில ஆசிரியனாக கல்லூரியில் மட்டும் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் தமிழ் எனக்கு தெய்வ அருட்பிரசாதமாக என்னுடைய குருநாதர் வழியாக கிடைத்தது. நான் புகுமுக வகுப்பு திண்டுக்கல்லில் இருக்கின்ற ஜிடிஎன் கல்லூரியில படித்தேன். என்னுடைய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் மிக ஒரு என்சைக்ளோபீடிக் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் உடைய மிகப்பெரிய அருளாளர் அவர். அவரை ஒத்த நிகர்த்த தமிழறிஞர்களை நான் பார்த்ததில்லை. அவருக்கு தமிழ் தெரியும், இசை தெரியும், இலக்கணம் தெரியும், நன்கு பாடத் தெரியும், எல்லா வகையிலும் புலமை வாய்ந்தவர். ரொம்ப நான் புகும வகுப்புல சேர்ந்த உடனே எங்க வகுப்புக்கு அவர் வந்து தமிழ் படிக்க வந்தார். நான் அதை பல மேடைகள் சொல்லியிருக்கேன், இங்கே சும்மா அதை சொல்றேன், எனக்காக இல்லை. அது அவர் வந்து ரொம்ப பல ஆயிரக்கணக்கான தமிழ் பாடல்களை மனனம் செய்து வைத்திருந்தவர்.
இவங்களுக்கு வந்த பொழுது அவர் திடீரென்று திருமுருகாற்றுப்படையிலிருந்து முருகன் துதியாக பாடல் சொன்னார். நெடும் பெரும் சிமையத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள்கெடு கடவுட்புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவேல் போர்க்கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பிற் படையோள் குழவி வானோர் வணங்குவில் தானைத்தல மலைபார்மர் நூலரி புலவ செருவில் ஒருவ பொருவிரல் மள்ள அந்தணர்வருக்கு அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைத்தர் ஏரே வேல்கிடு தடக்கை சால்விரும் செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண் பொறு நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர்புகள் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரவில் பெரும்பெயர் முருகன் அசையிருக்கார்த்தும் இசை பேராள அலந்தோர் கழிக்கும் புலம்பூன் செய் மண்டபர் கடந்த நின்றாடகலத்து பரிசெலுத்தாங்கும் முருகலி நெடுவேள் சூர்மருங்கருத்த முய்மின் மதவலி போர்மிகு பொருண குருசில் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல கடவுள் தரிசனம் கிடைத்தது போல ஆயிட்டு. அப்படி நான் 16 வயது இளைஞன் அப்படி பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா ஐன்ஸ்டீன் சொல்றான், the most beautiful thing in the world is a mysterious. It is the source of all true art and science. He to whom the emotion is a stranger, who can no longer pause and stand wrapped in awe, is as good as dead. His eyes are closed. யாருக்கு அந்த உணர்ச்சி பிரவாகம் வந்து தன்னை மறந்த ஒரு லயம் வரல. எனக்கு என்ன தெரியாது, எனக்கு தமிழே தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. ரொம்ப சின்ன பையன், 16 வயசு. ஆனா அவர் பேசிய விதமும் சொன்ன விதமும் அப்படியே நெஞ்சை நிகழ்வித்தது. அந்த காலத்திலிருந்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அவருடைய வளர்ப்பு மகனாவே ஒரு 60 ஆண்டு காலம் வளர்ந்தேன். அவரால் தான் எனக்கு ஒரு அந்த தமிழ் அமுதமாக கிடைத்தது. இந்த சூழ்நிலையில டாக்டர் ஆனந்த் ஒரு நாள் வந்து என்ன அழைச்சு அங்கிருந்து அவருடைய மாமாவுக்கு என்னுடைய ஆசிரியர் நண்பர். அப்ப எங்க ஆசிரியர் கேட்ட பொழுது என்னுடைய மாணவன் இருக்கிறான், அவனை வேணங்க அணுகி கேட்கலான்னு சொன்ன உடனே அது போல டாக்டர் ஆனந்த் சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பப்ளிஷிங் வெஞ்சர் பண்ணணும், பொன்னியின் செல்வன் பண்ண விரும்புகிறேன், உங்களால் செய்ய முடியுமான்னாரு. எனக்கு எங்க ஆசிரியர் சொன்ன பிறகு மறுப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து எனக்கு என்ன சொல்றது, இப்ப எப்படி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அது மாதிரி எனக்கு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அதனால சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டேன். அதே போல ஒரு நாள் வந்தார், என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்கின்ற எண்ணமெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து என் குரு ஆணையிட்டு இருக்கிறார், செய்யறேன்னு ஏத்துக்கிட்டேன். எனக்கு அது தகுதி இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாது. இறையருளாலே நடந்தது. அதை பற்றி விரிவாக பேசுவோம். முதல்ல டாக்டர் ஆனந்துக்கு நன்றி. ரெண்டாவது இதுல இந்த மிகப்பெரிய சிறப்பு வந்து நண்பர் சுந்தரராஜனுக்கு தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து அந்த நாவலை நான் கிருஷ்ணன் காலேஜ்ல வேலை பார்க்கிற பொழுது 5 வால்யூமும் 5 நாள்ல படிச்சிருக்கேன். அப்படி சும்மா இரவு பகல காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன், இடைவிடாது படிப்பேன். நான் சும்மா அது ஒரு 10 மணி நேரம், இப்பெல்லாம் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட படிக்க முடியல. அப்பெல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படி விழுந்து படிச்சேன். ஏன்னா அந்த புத்தகத்தை நான் கடன் வாங்கி படிச்சேன். அதை படிச்சு முடிக்கணுமேன்னு சொல்லி அவ்வளவு பெரிய இருந்தது. நான் கல்லூரிக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் என்னுடைய நினைவு பூரா பொன்னியின் செல்வனாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாவலை நான் வந்து ஒரு மொழி வைக்கிற ஒரு பேற்றினை இறைவன் அருளினான். அதற்கு பெருந்துணையாக இருந்தவர் ஆனந்தன், மிக பெருந்துணையாக இருந்தவர் நண்பர் சுந்தரராஜன். அவர் வந்து இதை தமிழிலே ரீடோல்டு என்கின்ற வெர்ஷனா பண்ணி கொடுத்தார். அதை என்னால் செய்கின்ற ஒரு வாய்த்தது. ஆனா ரொம்ப காலம் பிடிச்சது, ஆனா ரொம்ப அனுபவிச்சு செஞ்சோம். ஏன்னா அதுதானே முக்கியம். நம்ம வந்து ஏதோ ஒரு கடமைக்காக செய்யாம அதை குழந்தைய வளர்க்குற மாதிரி நாங்க ஒரு மாதிரி நல்லா வளர்த்து அதை ஆளாக்கி இன்றைக்கு உங்க கையில தவழ்கிறது. அந்த பெருமை டாக்டர் ஆனந்துக்கும் சுந்தரராஜனுக்கும் சேரும். இன்றைக்கு நீங்கள் நேர்காணல் செய்கின்ற உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நன்றி. நன்றி. நீங்க பேசுறப்ப வந்து ஒரு அருவியை திறந்து விட்டு அதுக்கு கீழே அமர்ந்து பார்க்கிற மாதிரி ஒரு அருமையான அனுபவம். தமிழ் ஆகட்டும் ஆங்கிலத்தில் ஆகட்டும் அவ்வளவு நல்லா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. உங்களை வந்து பேட்டி எடுக்கிறது வந்து எங்களோட பேருன்னு நினைக்கிறேன். சொல்வனத்தின் மூலியமாகவும் எங்களின் மூலியமாகவும் 3 பேரையும் பேட்டி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். சார் தட்ஸ் இட் சார். நீங்க வந்து பொன்னியின் செல்வனை பத்தி நம்ம ஆனந்தன் சார் கொஞ்சம் சொல்லிட்டாரு. பட் வந்து பொன்னியின் செல்வன் ஏன், எத்தனையோ கிளாசிக்குகள் இருக்கு, எத்தனையோ தமிழ் இலக்கியத்தில் வந்து பெரும்பகுடம் சுற்றிய நாவல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம பொன்னியின் செல்வனை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏன் அதை வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்றது வந்து நீங்க ஓரளவுக்கு அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டீங்கனாலும் ஒய் பொன்னியின் செல்வன் அப்படின்றத இன்னைய தலைமுறைக்கு நீங்க எப்படி விளக்குவீங்க? நீங்களே பதில் சொல்லலாம் சிந்தாமணி சார். அதுக்கப்புறம் அப்படின்னா ஏன்னா இந்த சாய்ஸ் என்னுடையது அல்ல, இது வந்து டாக்டர் ஆனந்துடையது. ஏன்னா அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் வெளிநாட்டிலேயே வாழ்ந்த வாழ்க்கையின் போது அவருக்கு ஒரு மனசுல தோன்றி இருக்கு, தன்னால வந்து தமிழிலே முழுமையாக அவ்வளவாக படிக்க முடியாது, அது ஆங்கிலத்தில் இருந்தால் பரவாயில்லை. அவருக்கு வந்து தமிழின் மீது பற்று இருந்தாலும் அந்த பயிற்சியின்மையினால படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆங்கிலத்தில் இருந்தா எளிதா படிக்கலாம். அது மட்டுமல்லாமல் அது ஒரு சுருங்கிய வடிவில இருந்தா இன்றைய கால இளைஞர்களும் அதை வந்து படித்து மகிழ முடியும் என்று நினைத்ததுனால அந்த உள்ளம் அந்த எண்ணம் வந்து கருவில் உருவானது டாக்டர் ஆனந்துக்கு தான்.
ஆனா அப்படி ஆன பிறகு அத அவ்வளவு பெரிய 2500 பக்கமுடைய நாவலை வந்து ஒரு 500-600 பக்கத்துக்கு கொண்டு வருகின்ற பெரும் முயற்சியை பண்ணவர் சுந்தரராஜன். அவர் சொன்ன மாதிரி இளமை காலத்திலிருந்தே அது அவருடைய ரத்தத்துல ஊறி போயிருந்தது. அவருடைய துணைவியாரும் அவருக்கு பெருந்துணையாக இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதை படிச்ச உடனே ஒரு பிரமிப்பா இருந்தது. ஏன்னா என்றால் கல்கியினுடைய சாப்டர் வைஸா இல்லாம அந்த கதை நகர்கின்ற ஊர்களை வைத்து அந்த வீரநாராயணபுரம் அப்படின்னு தொடங்கி அந்த மாதிரி கதை செல்கிறது. அப்படி பண்ணி கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் என் மேல நம்பிக்கை கொண்ட டாக்டர் ஆனந்த், என்மேல் நம்பிக்கை கொண்ட என்னுடைய குருநாதர், அப்புறம் எனக்கு பெருந்துணையாக இருந்த சுந்தரராஜன், இவங்களுடைய உதவி வைத்து அதை பண்ணலாம் என்கின்ற ஒரு முயற்சியை பண்ணோம். ஆனா நான் ஒரு கொஞ்சம் அடிப்படையில அப்பொழுது ரொம்ப சோம்பேறித்தனமா பண்ணேன். ஆனா அது ஒரு வகையா நல்ல வகையா வடிவெடுத்தது. குவிகம் எல்லாம் பண்ணி ஒரு கிருபானந்தன் அவனுடைய முயற்சி எல்லாம் பண்ணி அந்த விழா ரொம்ப சிறப்பா நடந்தது. நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பியிருக்கிறேன், ஒரு பாருங்க. அதுல வந்து பேராசிரியர் ஞானசுந்தரியா வந்து தலைமை தாங்கி ஆசிரியர் பண்ணார். இப்ப என்ன அதனுடைய அந்த பொன்னியின் செல்வன் பண்ண அந்த ஒரு முகூர்த்தமும் தெரியல. இப்பொழுது எனக்கு வந்து செம்மொழி தமிழ் ஆய்வு மையம் சொல்லி சென்னையில ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம் இருக்கு, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்னு. அதுல பேராசிரியர் ஞானசுந்தரியா அவனுடைய ஒரு 600 பக்க புத்தகம் திருக்குறள் கட்டுரைன்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ஆழமான ஆராய்ச்சி கட்டுரைகள், ரொம்ப அற்புதமான இலக்கிய வடிவத்தினுடைய அந்த நூல். அதை வந்து மொழிபெயர்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுது ஐயா போயிருக்காங்க. அவர் அங்க துணைத் தலைவராக இருந்திருக்கிறாங்க. அவருக்கு என்னமோ தெரியல, நான் அவர் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் இந்த மேடையில் சந்திச்சேன். அவருக்கு என்பால் கொண்ட ஏதோ ஒரு நம்பிக்கையினால இதை எனக்கு தெரிந்த பேராசிரியர் சிந்தாமணிக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அது கொடுத்துருக்குறாங்க. இப்ப நான் வாழ்க்கையில் எப்போதுமே இல்லாத அளவு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதையே பண்றேன். ஒரு 200 பக்கம் வரைக்கும் பண்ணிட்டேன். இப்படி பண்ணியிருந்தா பொன்னியின் செல்வன்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவரு ஒரு 84 வயது இளைஞர். அவரு இன்னும் அவரெல்லாம் பல வெளிநாடுகள் சென்றவர். இப்போது கூட தென்காசி திருவள்ளுவர் விழாவில போய் ஒரு பேசிட்டு வந்திருக்கிறாரு. வாரந்தோறும் பெரிய புராண சொற்பொழிவு பண்றார். நான் எழுதி அவருக்கு அனுப்புவேன். அவர் என்னை கொஞ்சம் மனதார பாராட்டுகிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி குற்றால அறிவியலை குழித்தது போன்ற ஏன்னா அவ்வளவு பெரிய இலக்கிய ஆளுமை. இவர் டாக்டர் மூவாவுடைய மாணவர். அவர் எல்லாம் பச்சையப்பன் கல்லூரியில முதல்வராக இருந்தவர். அவரு கம்பராமாயணங்களை பதிப்பிச்சவர். இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஆளுமையுடைய அவர் வந்து என்னை நேசித்து நான் எழுதுவதை சிலாகித்து சொல்வது எனக்கு வாழ்வில் மிகப்பெரிய பேர் என்று நினைத்து பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப பொன்னியின் செல்வன் கல்கியினுடைய ஆசீர்வாதம் தொடர்கிறது. நான் இப்பொழுது திருக்குறள் கட்டளைகள் என்ற கற்பக மலர்களை நான் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. அருமை, ரொம்ப நன்றி. அருமையா விரிவா பேசுனீங்க. சோ சுந்தரராஜன் சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து, நீங்க பொன்னியின் செல்வன் வந்து உங்க சின்ன வயசுல இருந்து உங்களோட பாத்திரங்கள் எல்லாம் உங்க கூட நடனமாடின மாதிரி சொன்னீங்க. சோ அதுல இருந்து நீங்க வந்து அந்த நாவலை வந்து நீங்க சுருக்கி எழுத முடியும் அப்படிங்கறதே பெரிய விஷயம். நீங்க சொல்ற மாதிரி சிந்தாமணி சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 2500 பக்கம் ஒரு நாவல். அதுவும் வந்து தமிழ்நாடே, தமிழ் தெரிந்த அல்லாத தமிழ்நாடுன்னு கூட சொல்லக்கூடாது, தமிழ் தெரிந்த அனைவரும் படித்த ஒரு நாவல். அதை வந்து ஒரு சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான காரியம். ஏன்னா அது ஒரு முயற்சியே, ஒரு பாகிரத முயற்சி தான். எப்படி உங்களுக்கு அது ஆரம்பிச்சிச்சு? அது கேள்விப்பட்டோம்னா நீங்க எப்படி நினைச்சீங்க? எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அந்த அப்ரோச்சை கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்ஸ் தினேஷ். இதுல எப்படின்னா, இந்த பொன்னியின் செல்வனை வந்து எனக்கு முதலே சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. இந்த கான்செப்ட் வந்தோடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்த போது, இது ஒரு இங்கிலீஷ் புக் ஆடியன்ஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆனந்த் சொன்னார். இங்கிலீஷ் ஆடியன்ஸ் இருக்குன்னா அது ஒரு இங்கிலீஷ் புக் மாதிரியே இருக்கணும். நான் அந்த டான் பிரவுனுடைய புக்கு, டவின்சி கோடு, அல்ல ஜெஃப்ரி ஆர்ச்சர் புக்ஸ், இர்விங் வாலாஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அதுல படிச்சோன்னா அவங்க வந்து சாப்டர் வைஸ் இருக்கிறது இல்லாம ஒரு பிளேஸ் வைஸா போவாங்க. லண்டன், ரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது? ஏன்னா எனக்கு முன்னாடியே இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஒரு பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவைன்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப்ல நானும் ஒரு மெம்பரா இருந்தேன். சோ அவங்க பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவன் போன இடங்களுக்கெல்லாம் டூர் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் வந்திருக்காங்க. சோ அப்போ அவங்களே சொல்லியிருந்தாங்க, அதுல ஒரு மெம்பரா இருந்தவர் அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த புக் எல்லாம் பப்ளிஷிங் கூட ஆயிருக்கு. ஸோ அப்புறம் கிண்டில்லையும் நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும். அவங்க அப்படியே வெர்பாட்டிவ் டிரான்ஸ்லேஷன், அதாவது சாப்டர் பை சாப்டரா அதை மாற்றக்கூடாது, ஒரு இதை கூட மாற்றக்கூடாது, அது வந்து மாத்தினா அது கல்கிக்கு செய்யற துரோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை மாத்தினாலே தப்பு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது இட்ஸ் பிளாஸ்பமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கன்சீவ் பண்றோமே, இது ஓகேயா அப்படின்னு டாக்டர் ஆனந்திட்ட கேட்டேன். சார் இதை அப்ரிச் பண்ணி இங்கிலீஷ் ஆடியன்ஸ் மாதிரி பண்றது ஓகேயான்னு. அவரு ஓகேன்ட்டாரு. அப்போ எனக்கு வந்தது. அந்த சமயத்துலதான் நான் இங்க யூஎஸ்க்கு வந்துட்டு இருந்தேன். என் பையன் இங்க சான் பிரான்சிஸ்கோல இருந்தான். ஸோ அப்போ நான் ஒரு 6 மாசத்துக்காக வருவேன், வந்துட்டு அப்படியே 6 மாசம் திருப்பி போவேன்.
ஸோ 6 மாசத்துல நான் மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தபோது நானும் என் ஒய்ஃபும் வந்தோம். அடுத்த தடவை நான் தனியாவே வந்தேன். இப்போ பொழுதுபோக்கு என்ன பொன்னியின் செல்வனுடைய புக்க எடுத்துட்டு வந்தேன். அந்த புக்கு வந்து அது எப்படி கிடைச்சதுன்னா, அந்த பொன்னியின் செல்வன் டிராமாவா எஸ்.எஸ். இன்டர்நேஷனல் போட்டாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் அடாப்டேஷன். அது ரொம்ப அழகா பண்ணாங்க. மியூசிக் அகாடமில 1 வாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது திரும்பவே வரல. ஆனா ரொம்ப அழகா பண்ணாங்க. அப்போ அந்த புக் எனக்கு கிடைச்சது. அந்த புக் அவங்கள்ட்டேருந்து. அத எடுத்துட்டு போய் நான் அ படிச்சு, அத சாப்டர் வைஸ் இத மாத்தி, அது பிளேஸ் வைஸ் ஃபர்ஸ்ட்டு வீரநாராயணபுரத்துலேருந்து ஆரம்பிச்சு, அங்க தான் வந்தியத்தேவன் மீட் பண்ற மாரி, அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இந்த மாரி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வால்யூம படிக்கும்போது எத எத விட்டுறலாமோ, ஏன்னா டிஸ்கிரிப்ஷனும் முக்கியம், வசனங்களும் அதாவது கான்வர்சேஷனும் முக்கியம். 2மே முக்கியம். அது அவருடைய அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் பர்ட்டிகுலரா இந்த ஹரியும் சிவனும் ஒண்ணு, அது அறியாதவன் வாயில மண்ணு அப்படிங்கிறதெல்லாம் விடவே கூடாது. எப்படி பண்ணாலும் சினிமாவிலேயே அத விடல. இல்ல. அப்படி இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல அவருடைய இதெல்லாம் கொண்டு வர்றாரோ, விளக்கங்கள்லாம் சொல்றாரோ அதெல்லாம் சேர்த்து ஆனா முடிஞ்சது. ஒரு பார்ட் முடிஞ்ச உடனே நான் பேப்பர்ல தான் எழுதினேன். கம்ப்யூட்டர்ல டைரக்ட்டா அடிக்கல நான். பேப்பர்ல எழுதுறது தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அத ஸ்கேன் பண்ணி என் ஒய்ஃப்க்கு அனுப்பிச்சுடுவேன். ஒய்ஃப் வந்து அப்போ இந்தியால இருந்தாங்க. இந்தியால இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்தோனே அவங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங் நல்லா தெரியும். அவங்க அத பார்த்துட்டு அந்த ஸ்கேன் இத வச்சுட்டு அவங்க தமிழ் டைப் அடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நல்ல ஒரு மெய்ப்பு பார்க்கக்கூடியவர்களும் சரி. ஸோ தப்பு ஏதாவது இருந்ததுன்னா, என்னுடைய எழுத்துல தப்பு இருந்தாலும் சரி, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க அடிச்சுருவாங்க. ஏதாவது அ இலக்கண பிழை இருந்தா கூட அதெல்லாம் கூட கரெக்ட் பண்ணி அவங்க அடிச்சுருவாங்க. அடிச்சு முடிஞ்ச உடனே ஒரு பார்ட் முடிஞ்ச உடனே அத அப்படியே செந்தாமணிக்கு அப்படியே இதுல மெயில்ல அனுப்பிச்சு குடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 2வது பார்ட் அது நான் அடுத்த வருஷம் மறுபடியும் நான் இதுக்கு வந்திருந்தபோது யுஎஸ்ஏக்கு வந்தபோது, இங்க தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். இந்தியாவுல வந்து நம்ம பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸுகளோட போயிட்டு இருப்போம். நம்ம குவிகம் அந்த மாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால அங்க ஃப்ரீ டைமா உட்கார்ந்து கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இங்க வந்தவுடனே அத பண்ணி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 5 வால்யூம ஒரு 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 2 வருஷத்துக்குள்ள நாங்க கிட்டத்தட்ட முடிச்சுட்டோம். சிந்தாமணிட்ட போனோனே, அதுக்கப்புறம் அவரு அத மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாரு. அதாவது என் ஒய்ஃபு கன்சாலிடேட் பண்ணி 5 வால்யூமா அவருக்கு அனுப்பிச்சு குடுத்துட்டோம் அப்படியே. அத வச்சுட்டு அவர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அத அவர் சிந்தாமணி எப்படி பண்ணாருன்னு சொன்னாருன்னா, நல்லாருக்கும். அருமை, அருமை. அருமையா சொன்னீங்க. சார் சிந்தாமணி சார் இப்ப வந்து இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஐடி சிஸ்டத்துலயும் சரி, இல்ல ஒரு ப்ராசஸிங் யூனிட்ல இருக்கிறப்போ வந்துட்டு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு வேலை விஷயங்கள செஞ்சு முடிச்சுட்டு, அடுத்த இடத்துக்கு அத அனுப்புவாங்க. அது அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்த இடத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஐடி துறை வந்து இந்த ஒர்க் ஃப்ளோனால தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நிர்வாக மேலாண்மை அப்படின்லாம் சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை நீங்க அந்த காலத்துல உட்கார்ந்து இதை வந்து யோசிச்சு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ சிஸ்டமா நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட அந்த டிரான்ஸ்லேஷன் வந்தப்போ நீங்க அதை மொழிபெயர்க்கிறதுக்கு என்ன பிரத்யேகமான முயற்சிகள்லாம் செய்தீங்க? எப்படிலாம் அந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து என்னென்ன கூறுகள்லாம் இருக்கு, அது எப்படிலாம் கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படிங்கறது கொஞ்சம் விளக்குங்க. அது ஒரு டாண்டிங்லி டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஏன்னா கல்கி என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கிய மேதை எழுதிய ஒரு இலக்கிய வடிவம் அது இருந்ததை எனக்கு என்னன்னா சுந்தரராஜன் சொன்ன மாதிரி அதனுடைய சாங்டிட்டி, பியூரிட்டி, அந்த பிரிஸ்டின் கிளாரிட்டி இதெல்லாம் அதுல கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஆரம்ப காலத்துல இருந்தே தமிழிலும் கொஞ்சம் ஆங்கிலத்திலும் பயிற்சி இருந்தது. 2வது நான் ரொம்ப காலமா கிராஸ்வேர்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் அந்த மொழியின் மீது ஒரு காதல் இருந்தது. கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு அவசியம் இருந்தது எனக்கு. அதனால ஒரு கல்கியினுடைய அந்த எழுத்தினுடைய சுவையை குன்றாம கொண்டு வருவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் பாடுபட்டேன். ஆனா எனக்கு நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், இன்னும் அந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்திருக்கலாமோ என்று. ஆனா இறையுறள் வந்து எப்பொழுது நடைபெற வேண்டும் என்று குறித்திருக்கிறதோ அப்பதான் நடைபெறும். அது மாதிரி நாங்க நம்ம மெதுவா பண்ணோம். அப்பப்ப சுந்தர் என்னை கொஞ்சம் தூண்டிக்கிட்டே இருப்பார், பண்ணுங்கன்னு. டாக்டர் ஆனந்தும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. முடிந்த அளவுக்கு பண்ணோம். கடைசியில எல்லாம் இறையருளால. அப்புறம் அதுல ஒரு ரொம்ப ருசிகரமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா எழுதி முடிச்சிட்டேன். இப்ப நானும் வந்து கையில தான் எழுதினேன். ஏன்னா எனக்கு மொபைல் தான் இருந்தது. அதை வந்து சும்மா ரொம்ப வேகமா தட்டச்சு பண்ண முடியாதுன்னு அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணேன்னா நான் கையில எழுதினேன். நான் ரொம்ப விரைவா எழுதுவேன். எனக்கு மட்டும் என் எழுத்து புரியும். என் எழுத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மனு கூட முடியாது. அப்படி ஒரு லிபி மாதிரி எழுதுவேன் நான். அப்படி எழுதின அந்த ஒரு காலகட்டத்துல கடைசியில அதை எப்படி தட்டச்சு பண்றதுன்னு யோசிக்கிற பொழுது நண்பர் எங்களுடைய குழுவில் இருக்கிற கிருஷ்ணகாலஜ நண்பர் வந்து சந்திரசேன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து பல காலம் வெளிநாடுகளை வாழ்ந்தவர். அவர் மும்பையில வேலை பார்த்த போது அவருடைய வங்கி நண்பர் ஒருத்தர் சிவசங்கரன் சொல்லி அவர் நல்ல அவர் வந்து டைப்பிஸ்ட் நல்ல. அதனால அவர்கிட்ட சொன்ன உடனே நான் இங்க இருந்து அந்த 600 பக்க ஆங்கில மொழியாக்கத்தையும் அவருக்கு படித்தேன்.
அவர் அதை காதல கேட்டு ஒரு 95% பிழை இல்லாம அவர் டைப் பண்ணிட்டார். அவர் அது மிகப்பெரிய உதவி. அதனால நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஆனந்துக்கு அவருடைய மாமா சொல்லி அவர் எங்க ஆசிரியர் மூலமா என்னை அனுபவிக்கிறது, அப்புறம் சுந்தர் எனக்கு தமிழாக்கம் பண்ணி கொடுத்தது, அப்புறம் அதை சிவசங்கரன் தட்டச்சு பண்ணி கொடுத்தது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோசிச்சு பார்த்தா ஒரு மிரக்கல் மாதிரி இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஒர்க் ஃப்ளோங்கிற மாதிரி, அது எப்படியோ ஒருத்தர் அந்த ரிலே ரேஸ் மாதிரி அவர் கையில இருந்து இவர் கையில இருந்து நானு, என் கையில இருந்து ஒருத்தர் என்று கடைசியில எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு இப்ப இவங்க மனைவியே மெய்ப்பு பார்த்தாங்க. சரி, நான் பார்த்தா என் கண்ணுக்கு என்னுடைய குழந்தை மூக்கு விழுதுனா கூட நல்ல குழந்தைங்க நினைச்சுக்கணும்னு நினைச்சு ப்ரொஃபசர் சுபஸ்ரீட்ட கொடுத்தாரு டாக்டர் ஆனந்த். அவங்க நல்லா பார்த்து பிழை இல்லாம பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு சான்று பேராசிரியர் ஞானசுந்தரையா பேசின பொழுது நான் ஒரு 100 பக்கம் படிச்சிருக்கேன், அதுல ஒரு பிழை கூட இல்லைன்னாரு. அந்த பெருமையெல்லாம் பேராசிரியர் சுபஸ்ரீக்கு சாரும். இந்த நேரத்துல எனக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு தந்து ஆனந்த் அவர்களுக்கும் சுந்தருக்கும் என்னை நேர்காணல் செய்கின்றவங்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி கொடுக்கிறேன். நன்றி நன்றி. நீங்க சொல்றப்ப நாஞ்சில் நாடன் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம அம்பார துணியில இருக்கிற அன்புகள் மாதிரி, ராமரோட அன்பார துணியில இருக்கிற அன்புகள் மாதிரி எடுக்க எடுக்க குறையாம அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். அது அதுக்கான பயிற்சி தேவை அப்படின்னு சொன்னாரு. ஸோ நீங்க அது சொன்ன உடனே எனக்கு அது டக்குன்னு அந்த நினைவுக்கு வந்துச்சு. ஸோ அந்த அம்பார துணியிலிருந்து வார்த்தைகள் எடுத்து கோர்த்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. புஸ்தகம் எழுதுறதை பத்தி சொல்லிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உந்து சக்தியா இருந்திருக்கீங்க. ஸோ முதல்ல இவங்களை மீட் பண்றப்ப இது இவ்வளவு இன்வால்வ்டான ஒரு விஷயம் இருக்கும்னு நினைச்சீங்களா? ஏன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி நீங்க பெரிய நாவல் தெரியும், 2500 பக்கங்கள் இருக்கிற ஒரு நாவல், 5 பகுதியில் இருக்கிற ஒரு காவியம்னே சொல்லலாம். சோ இதுலக்கு அப்புறம் நீங்க அவங்க பேசுறப்போ இந்த ப்ராசஸ்ல நீங்க எப்படி இனிஷியேட் பண்ணீங்க, எப்படி நீங்க கண்டினியூஸா மானிட்டர் பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நானே இதை பண்ணலாமான்னு யோசிச்சேன் நானு. ஆனா எடுத்த உடனே தெரிஞ்சிடுச்சு இது டாண்டிங் டாஸ்க். அண்ட் இனிஷியலாக நான் இதை வேர்ட் பை, அதாவது அந்த சென்டென்சஸ் எல்லாம் அப்படியே ஹோல் திங் ரீஃபார்மேட் பண்ணி ஒரு வெர்ஷன் எழுதுற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். இப்போ இன்னைக்கு எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி இட் வாஸ் நாட் மை இனிஷியல் தாட். பட் எனிவே என்னால் முடியலன்னு தெரிஞ்ச அப்புறம் நான் இங்கே என்னுடைய அங்கிள் சார் சொன்ன மாதிரி என்னுடைய அங்கிள் கிட்ட நான் கேட்டேன், மிஸ்டர் சோமசுந்தரம் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யாராவது தெரியுமா இந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, இதை பண்ணுன்னு பண்ணுற கூடிய பர்சன் தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அங்கிள் சார் சொன்னார் இல்லைங்களா, அவருடைய டீச்சர் வைத்தியலிங்கம் சார், அவர் ஃப்ரெண்டு, தேவர் கொலீக்ஸ் இன் ஒன் ஒர்க் பிளேஸ். வைத்தியலிங்கம் சார் கிட்ட எங்கள் அங்கிள் கேட்டிருக்காரு அவங்களுக்கு யாராவது தெரியுமான்னு. அப்போ தான் ஹி ஹஸ் மென்ஷன் சிந்தாமணி சாருடைய பேர் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னும் விவிடன் ஞாபகம் இருக்கு. சார்கிட்ட சிட்டிங் இன் கார், லண்டனில் எங்கேயோ போயிட்டு இருந்தேன். அப்போ லண்டனில் ஏதோ ஒரு இடத்துல காரை சைடில் நிறுத்திட்டு சார்கிட்ட உடனே பேசணும்னு ஐ ரிமெம்பர் ஸ்பீக்கிங் டு ஹிம். எனக்கு ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் தட் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். எனக்கும் ஐ வாஸ் லாட் ஆஃப் ஹெசிடேஷன். ஒர்க் நம்ம கேட்குறோமே, எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, ஒரு தயக்கத்தோட ஃபோன் பண்ணேன் நான். பட் சாருடைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், சாருடைய என்தூசியாசம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு இமீடியட்லி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வி ஹேட் அ வெரி வெரி நைஸ் கான்வர்சேஷன். முதல் கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தென் இந்தியாவுக்கு வந்தப்போ நான் சார் உடுமல்பேட்டில் போய் பார்த்தேன். சார் சுந்தர், எனக்கு அந்த டைம் சுந்தரராஜன் சார் எனக்கு தெரியாது. சாருடைய ஃப்ரெண்ட் டாக்டர் சுந்தரராஜன் சார், அவர்கிட்ட அது ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலான்னு கேட்கும்போது, அப்புறம் தென் சுந்தரராஜன் சார் அதை டுக் ஆன் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆஃப் அப்ரிஜிங் இட். அதுக்கப்புறம் தென் அப்படியே சென்னையில் சாரையும் போய் மீட் பண்ணேன் நான். தென் சார் சொன்ன மாதிரி தென் ஹி டிட் த அப்ரிஜ்ட் வேர்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சார் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ இவங்க 2 பேருக்கும் என்னுடைய எட்டர்னல் கிராட்டிடியூட் டு போத் ஆஃப் தெம். அருமை அருமை. நாங்க திருப்பி ஐடி பத்தி சம்பந்தமாக அதிகமா பேச வருது. நம்ம ஒரு ப்ரோக்ராம இந்த ஒர்க் ஃப்ளோ, இந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்றப்போ சம்டைம்ஸ்
மல்டிபிள் கான்டினென்ட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களை எல்லாம் வந்து ஒன்றிணைச்சு கூட்டிட்டு போகணும், அரவணைச்சு கூட்டிட்டு போகணும். அதையும் நீங்க பண்ணிருக்கீங்க. அது தவிர வந்துட்டு ரைட்டான பீப்புள் அமைஞ்சிருக்காங்க. இதான் நம்ம செரண்டிபிட்டி அப்படிங்கறதா இல்ல வந்துட்டு கிருபை அப்படிங்கறதா இப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கு இருக்காங்க, அவங்க அவர் மூலியமா நீங்க சுந்தரராஜன் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன இதுல என்னன்னா, இந்த மாதிரி ஒரு காவியம் மொழிபெயர்ப்பு ஆகிறப்ப வந்துட்டு எவ்வளவு பேரோட உதவி தேவைப்படுது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா, ஒரு கவிதையை டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்ல ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணா சாட் ஜிபிடி கொடுத்தா ஒரு அரை மணி நேரத்துல புக்கையை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது. ஆனா அதுல வந்து அந்த அந்த மனிதத்தோட வாசனையே இல்லாம போயிருது. அது வந்து ஒரு மெஷின் லாங்குவேஜ் பண்ண மாதிரிதான் இருக்கு. ஸோ இப்ப இதுல நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, சுந்தரராஜன் சார் சிரத்தை எடுத்து வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கணும். ஏன்னா இது வந்து நம்ம சாதாரண ஒரு புஸ்தகமும் இல்லை. இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த வார்த்தைக்கான தேவைகள் இருக்கு. அது எழுதினவர் கல்கி அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் இருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் மனசுல வச்சுட்டு பண்றப்போ இது வந்து ஒரு பெரிய மகத்தான காரியமா தான் படுது. ஸோ இது வந்து இது இன்னொரு எனக்கு அடுத்த கேள்வி. இதை முடிச்சுட்டு இது நீங்க இப்ப வந்து சுந்தரராஜன் சார் வந்து அந்த மொழிபெயர்த்து இது பண்றதுக்கு வந்து ஒரு 2 year ப்ராசஸ். இந்த 2 yearல நடந்த சுவாரஸ்யங்கள் பத்தி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இருக்கும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொழிபெயர்க்கிறதுனா சாதாரணமா என்ன, இப்ப நான் மொழிபெயர்க்கிறதுனா என்னையா ஒரு 4 பக்கத்தை எடுத்து இந்த பக்கம் வச்சு இப்படி பக்கத்துல வச்சு எழுதுறது தானே, இதுக்குன்னு இவ்வளவு நேரம் ஆகுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த ஒரு 2 வருஷம் ப்ராசஸ், உங்களோட காத்திருப்பு, நீங்க ஒவ்வொருத்தரும் லைனா சொல்லலாம். பிகாஸ் நீங்க இருக்கிறதுல ஆனந்த் சார் நீங்க சொல்லுங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்த ஒர்க் ஃப்ளோ நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்? எப்படி நீங்க தொடர்புகளை வச்சுட்டீங்க ஒவ்வொருத்தர்? அதை பத்தி சொல்லுங்க. இந்த கொஸ்டின் முன்னாடி ஜஸ்ட் இன்னொரு ஏர்லியர் கொஸ்டினுக்கு ஒரு சின்ன பதில். வை பொன்னியின் செல்வன் நீங்க அப்ப கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க வை பொன்னியின், என்னுடைய மைண்ட்ல வந்து இன்னைக்கு தமிழ், எனக்கு என்னுடைய நாலேஜ்க்கு ப்ரீஎமினன்ட் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் நாவல்னா அது பொன்னியின் செல்வன் தான். அண்ட் அது இட் ஷுட் ரீச் நாட் ஜஸ்ட் நம்ம தமிழியன்ஸ், இந்தியன்ஸ் அண்ட் வேர்ல்ட் வைட் ஆடியன்ஸ் அதுக்கு இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதுதான், இதெல்லாமே கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் டு திஸ் இனிஷியேஷன், திஸ் ஹோல் ப்ராஜெக்ட். அண்ட் சார்ட்டு நான் இதை பற்றி பேசினதுக்கப்புறம், சார் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு சார் இஸ் கைண்ட்லி அக்செப்டட். இதுக்கு மேலே என்னால் எனக்கு ஒரு டைம் லைன்லாம் ஜஸ்ட் நம்மள சருடைய ஸ்பீடில் பண்ணிக்கிட்டோம். என்ன ஐ கான்ட் இந்த 1 yearக்குள்ள பண்ணி முடிக்கணும், எனக்கு ஒன்றும் டெட்லைன், எனக்கும் அந்த மாதிரி எதுவும் ஐடியாவும் இல்லை, அது மாதிரி சொல்லவும் எனக்கு தாட்டும் வரல. பட் சுந்தரராஜன் சார் வந்து அவர் யூஎஸ்ல இருக்கும்போது அவர் பண்ணி முடிச்சது வந்து வாஸ் ஆக்சுவலி அட் quite a fast pace. It was much before my anticipated time. And எனக்கு வெரி சர்ப்ரைஸ்ட் எவ்வளோ சீக்கிரத்தில் சார் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் அது தமிழ் ஃபுல்லாக படித்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவருடைய தமிழ் கண்டென்சேஷன். அப்புறம் சிந்தாமணி சாரும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கே இந்த ஹிட்ச் வந்துச்சுன்னா, சாருடைய ரைட்டிங்லேருந்து அதை வந்து பிரிண்ட்டாக மாற்றுறதுக்கு அதே டுக் அ லாங் டைம். சார் சொன்ன மாதிரி அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வாஸ், ஐ ஹவ் சே, அது பார்த்துருக்கேன் நான், அதனால் ஐ கேன் சே இட் வாஸ் நாட் வெரி ஈஸி டு டிஸ்லைஃபர். ஸோ அதனால நானும் இங்கே ட்ரை பண்ணி பார்த்தேன், யாருக்காவது அதை ட்ரை பண்ண முடியுமான்னு. அது முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் சாருடைய அக்வைண்டன்ஸ் சம்படி இன் பாம்பே, அண்ட் இவர் வந்து சார் வந்து ஃபோனில் சொல்ல அவர் வந்து அங்கே he was typing in Bombay. So அது வந்து இட்ஸ் a miracle நான் நினைக்கிறேன். Because it's not something possible for such a long document. ஏதோ ஒரு 1 or 2 pagesனா it is easy. What is running into hundreds of pages, அது ஃபைனலாக அது எப்படியோ God's graceல அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் then it was only a question of editing it and doing it. In the regular sir mentioned Subhashri, Professor Subhashri. Avanga, she's also an English professor. Avanga kitta I gave the finished document for editing, when she has also done a superb job. I should mention her name too. She structured the whole thing and final shape வரதுக்கு she was also very much responsible for this book. தேங்க்ஸ். சூப்பரான ஜேர்னி. அதாவது ஒரு நாவல் எழுதுறது மட்டும் இல்லாம அதை வந்து
அட்மோஸ்ட் கேர்ஃபுல்னஸோட அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா நம்ம டச் பண்றது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே இருக்கிற ஒரு ஒரு அடையாளம். அதை தொடர்ந்து மாற்றும் போது, அதை வந்து ஒரு சுருக்கும் போது அதற்கான பயத்தோட நீங்க பண்ணிருக்கீங்க. பட் அதுல டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது ஒருத்தர் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியல அப்படின்னு டக்குன்னு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை ஒருத்தர் போன்ல சொல்ல அதை ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஐ கேன் இமேஜின் இட். அதை ஒரு அந்த சித்திரமே வந்துட்டு அதுக்காக நீங்க எடுத்த அந்த எத்தனை கஷ்டமா இருக்கும், இவ்வளவு கஷ்டமா அதை வந்து ஒரு போன்ல சொல்லி அதை கேட்டு மணிக்கணக்கா அதுல போன்ல சொல்லிட்டு இருப்பேன், அடுத்த பக்கம் அதை கேட்டுட்டு அவர் டைப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ தட்ஸ் இட். லைக் அடுத்த கேள்வி வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு நாவலை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்றப்போ வந்துட்டு அது முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு நிறைவு வரும், சம்டைம்ஸ் ஒரு வெறுமை வரும். ஸோ அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அதுவும் இது மாதிரி ஒரு கல்கியோட இவ்வளவு பெரிய மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கே கவர்ந்ததுக்கு ஒரு நாவலை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முடிச்சிட்டோன்னு தோணுச்சா, ஐயோ இதுல ஒரு பயம் வந்துச்சா, இல்ல ஒரு வெறுமை வந்துச்சா? சோ ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சுந்தரராஜ் சார், நீங்க அப்ரிஜுவேஷன் முடிச்சப்போ உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நிச்சயமா ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததுன்னு தான் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா முடிச்சாச்சு, நானு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுவும் பண்ணிட்டாரு, அதையும் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் டாக்டர் ஆனந்தனுடைய எஃபர்ட்ஸ்க்கு நிச்சயமா சொல்லணும். நாங்க வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனிமே எப்படி வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ ஆனந்த் டுக் ஓவர் த மேண்டில். எப்படியாவது இதை கொண்டு வந்தாகணும், நம்ம ரொம்ப 5-6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இதை நான் பண்றேன்னு சொல்லி அவரு உட்காந்து ஃபுல்லா உட்காந்து, அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்னன்னா அவருக்கு கம்ப்ளீட்டா அதை ரீரீட் பண்ணார் 3-4 தடவை. அதாவது சிந்தாமணி டிரான்ஸ்லேட் பண்ணதை. அதை ஏன்னா இங்கிலீஷ் ஆடியன்ஸுக்கு வர்ற மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கோட அவர் பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சாப்டர் பை சாப்டர் அந்த நான் கொடுத்த அந்த ஒவ்வொரு இதுமா கன்வெர்ட் பண்ணி அதை செக் பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் ஒன்னொன்னும் தனித்தனியா செக் பண்ணி அதை அப்படியே எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் நான் அதை கன்சாலிடேட் பண்ணி திரும்ப அவருக்கு வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் மர்ஜ் பண்ணி அது ஒரு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ங்கிற மாதிரி கொடுத்தேன். அந்த வால்யூம் இதை தான் கொண்டு போய் அவங்க வந்து ப்ரொஃபசர் சுபஸ்ரீ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே அவரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணாரு. எல்லாம் ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு போய் கொடுத்து அவங்க காப்பி பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா, ஐ மீன் டைப் பண்ண முடியுமாங்கிறது எல்லாம். அப்போ நிறைய லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அவர் ஆனந்த் டேக்கன் ஆன் திஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சுபஸ்ரீ வந்து நல்ல வேல்யூ அடிஷன். அவங்க படிச்சுட்டே வரும்போது இந்த இடத்துல ஏதோ விட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அவங்க. சோ சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு தமிழும் தெரியும், பொன்னியின் செல்வரும் நல்லா தெரியும், இங்கிலீஷும் நல்லா தெரியும். சோ அந்த இடத்துல உள்ள இந்த சென்டென்ஸுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக வேற இது மாதிரி போடலாமா அப்படின்னு கேளுங்க அப்படிம்பாங்க. சோ அதான் டாக்டர் ஆனந்த் என்கிட்ட கொடுத்து நான் சிந்தாமணி சொல்லி சிந்தாமணி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணோம். ஸோ அது முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. இதை பண்றதுக்கு யார்கிட்ட வெளியில போய் ஒரு பப்ளிஷர்லாம் தேட வேண்டாம், நானும் நம்ம நண்பர் கிருபானந்தன் நம்ம குவிகம் பண்ணலாம் அப்படின்னு. கிருபானந்தனுடைய எஃபர்ட் இதுல அது பின்னாடி எப்படி பப்ளிஷ் பண்ணணுங்கிற வந்தது. அவர் ஒன்ஸ் இட் கோஸ் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிருபானந்தன், அதுக்கப்புறம் அவரு தான் ராஜா, அவரு தான் குதிரை மேல போயிட்டு இருப்பாரு, நம்ம அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் போவோம். அந்த மாதிரி அவரு. ஏன்னா அவரு வந்து நம்ம இவ்வளவு வருஷம் டிலே பண்ணிட்டீங்க, இனிமே எங்கிட்ட வந்தாச்சு ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்ணுவாரு. இந்த டெட்லைன்ல நம்ம முடிக்கிறோம், நீங்க இப்ப வர்றீங்க, புத்தகத்தை ரிலீஸ் பண்றோம், நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 20 காப்பி உள்ள பிஓடியில அந்த புக்கை ரிலீஸ் பண்ணோம். பிஓடிங்கிறத பத்தி சொல்லணும் உங்களுக்கு. அதாவது நார்மலா புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது கொடுத்து ப்ரூஃப் ரீடிங் மறுபடியும் படுத்து மறுபடியும் செக் பண்ணி அவங்க எல்லாம் பண்ணிட்டு பிரிண்ட் போயிடுவாங்க, அதாவது ஆஃப்செட் பிரிண்டிங். அது இல்லாம இப்ப நம்ம கிருபானந்தன் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, முதல்ல நம்ம ஒரு 20 காப்பி பிரிண்ட் பண்ணுவோம். 20 காப்பி பிரிண்ட் பண்ணி அதை இன்னொரு தடவை நம்ம இன்னொரு 10-15 பேர்கிட்ட கொடுத்து அதுல எல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த 20 காப்பி பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் இருக்கு. அதாவது இந்த புத்தகத்தினுடைய கவர் பேஜ் போடுறதுக்கு நாங்க யார பிளான் பண்ணோம்னா, முதல் பொன்னியின் செல்வன் சீரியலா வந்த போது மணியம்ங்கிறவர் தான் கல்கியில அதுக்கு படம் போட்டாரு. நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்களே பேக்ரவுண்டா, அது வந்து அதனுடைய ரிப்ளிகா தான் இது. நடுவுல கல்கி உட்கார்ந்து இருக்காரு, பின்ன மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மணியம் ஒரிஜினலா வரைஞ்சது, அது யாரும் இன்னொருத்தர் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை நாங்க என்ன பண்ணோம்னா, மணியத்தோட சன் மணியம் செல்வனை போய் கேட்டு, நீங்க இந்த புஸ்தகத்துக்கு நீங்க கவர் பேஜ் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம். அவர் வந்து அவர்கிட்ட அதெல்லாம் பண்ணுவாரு. பொன்னியின் செல்வன் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா அவரு ஒரு டைம் நிறைய எடுத்துப்பாரு அவரு. சோ அவர் கேட்டோன்னே நான் எனக்கு 2-3 மாசம் டைம் வேணும், முதல்ல முடியாதுன்னாரு. அப்புறம் அவரு கன்வின்ஸ் பண்ணி கேட்டோம்.
அப்புறம் அவர் அழகா பண்ணி கொடுத்தாரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தட் ஹஸ் கம் அவுட் வெரி நைஸ்லி. உங்களுக்கு அந்த புத்தகத்தை பத்தி தெரியும். உங்களுக்கு அந்த புத்தகம் பார்த்திருப்பீங்க, கவர் பேஜ் எல்லாம். அவர் கண்டிப்பா. ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜும் கவர் பண்ணாரு. கவர் பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 புக்குக்கும் ஒரே கவர் தான் வேணும்னு வச்சோம். அப்புறம் அவரு கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கிருபானந்தன் அதை எடுத்துட்டு அவர் தான் டிடிபி ஃபுல்லா பண்ணாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு டிடிபி பண்ணா அவருக்கு கிட்டத்தட்ட 1 வீக்ல எல்லாம் முடிச்சிடுவாரு. டிடிபிங்கிறது வந்து அவருக்கு ஒரு கிட் ஸ்டஃப் மாதிரி அவருக்கு. அவரால் ஃபாஸ்டா பண்ண முடியும். அண்ட் அந்த லெவலுக்கு ஹி வில் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் ஆல்சோ டு கம். ஸோ அவரும் நானும் உட்காந்து அவர் அங்கேருந்து ஜூம்ல இதே மாதிரி நாங்கள் உட்காந்து இப்போ பேசி கரெக்ட் பண்ணுவோம். இதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் உட்காந்து அவர் கரெக்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி மறுபடியும் இவங்க சுபஸ்ரீ கொடுத்தது, டாக்டர் ஆனந்த் இன்புட் கொடுத்தது, மற்ற பிளர்ப் எல்லாம் ஆட் பண்ணோம். அந்த பிளர்ப் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஐ திங்க் ஐ ஷுட் ரீட் இட் ஃபார் த பீப்புள், ஃபார் த ரீடர்ஸ் ஆஃப் சொல்வனம். Every reading of Ponniyin Selvan unveils a new perspective. Teenagers will idealize Vandiyathevan. Readers in their 20s will admire Ponniyin Selvan, Rajaraj Cholan. Those in 30s and 40s will be captivated by the Aditya Karigalan for his powerful presence. Readers in their 50s and beyond will begin to empathize with Palvettarayar and Sundara Cholan. And throughout all our ages, our admiration and affection for Kundavai and Nandini remain unwavering. Kalki's Ponniyin Selvan retold is a timeless masterpiece. Ponniyin Selvan remains exquisite and captivating no matter how it is presented. இது தமிழ்ல சொன்ன போது நான் சொன்ன வார்த்தைன்னா, வெள்ள பிள்ளையாரை எப்படி பிடிச்சாலும் பிடிக்கும். அதேதான் பொன்னியின் செல்வன் மீள்பதிவுன்னு சொல்லி தமிழ்லயும் குவியத்தின் சார்பில் அதை வெளியிட்டோம். அந்த தமிழ்லயும் அதுலயும் இதே மாதிரி தான், இதே கருத்தை தான் சொல்லியிருந்தோம். சின்ன வயசுல நான் முதல்ல படிச்ச போது எனக்கு வந்து வந்தியத்தேவன் தான் ஹீரோ, கமலஹாசன் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆதித்த கரிகாலன், பொன்னியின் செல்வன், அப்புறம் ஆதித்த கரிகாலனுடைய கேரக்டரைசேஷன் மனசுல பதியும். பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சுந்தர சோழன். ஏன்னா அந்த ஏஜ் வரும்போது எனக்கு 50-60 வரும்போது நான் பழுவேற்றையருடைய கஷ்டங்களும் சுந்தர சோழர் பட்ட கஷ்டங்களும் தெரிஞ்சுது. அந்த ஒவ்வொரு ஏஜ்லயும் நமக்கு அதனுடைய ரசிக்க முடியும் பொன்னியின் செல்வனை. அதனாலதான் பொன்னியின் செல்வன் நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில், ஏன் இப்படி தொடர்ந்து எல்லாருக்குமே அது சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரைக்கும் 60-70 வருஷம் வரைக்கும் பொன்னியின் செல்வன் ஒரு தலை சிறந்த நாவலா தமிழ்ல இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொரு கேரக்டரோட ஐடியலைஸ் அப்படியே அவங்கள இது பண்ணிப்பாங்க, கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதுல ஒரு சின்ன ட்ரிவியா, இந்த கல்கி வந்து இந்த பொன்னியின் செல்வன் வந்து இந்த பத்திரிகையில வந்தப்போ அந்த சமயத்துல பிறந்த பெண் குழந்தைகள் பல பேருக்கும் நந்தினிங்கிற பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து கல்கியின் செல்வன் அந்த சமயத்துல வந்த பெண் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நந்தினிங்க. சோ இதுக்குதான் தமிழர்கள் வாழ்வில் வந்து ஒரு கேரக்டர் எந்த அளவுக்கு கவர்ந்து இருக்கு அப்படிங்கிறது. இது இன்னும் சொல்ல போனா நம்ம ஹிஸ்டாரிக்கல் நாவல் எது சொன்னாலும் நந்தினிங்கிற கேரக்டர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ல அது கல்கி சேர்த்து ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டரை வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா படிச்சிருந்தாங்கன்னா தன் பெற்ற குழந்தைக்கு அந்த பேரை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து இந்த ஏஜஸ் நம்ம ஒவ்வொரு வாட்டி படிக்கிறோமோ நம்மளுடைய வயது கூட கூட அதை திரும்பி நினைவுபடுத்தி பாக்குறப்போ ஒவ்வொரு கேரக்டரோட ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார், பொன்னியின் செல்வனோட இது எப்படி கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அதே மாதிரி வயசாரவா பழுவேட்டையாருக்கு அவருக்கு இருந்த கஷ்டங்கள் என்ன, ஏன் அவர் வந்து தன்னுடைய மனைவியை காக்கிறதுக்காக எவ்வளவு இது பண்ணாரு அப்படின்றது தெரியும். ஸோ ஒவ்வொருத்தரும் அதுக்கு தெரிஞ்சுட்டு வருது, காலத்தால் சென்றுட்டு வர்றதுதான் முக்கியமாப்படுது. ஆனந்த் நீங்க ஒரே ஒரு சொல்லிட்டே வர்ற நேரத்துல சுந்தருக்கும் தெரியும் எனக்கு தெரியும். நாங்க வந்து அந்த அண்டர் கிராஜுவேட் படிச்ச பொழுது எங்களுக்கு ஷேக்ஸ்பியர் இருந்தது, அதுல ஆண்டனி கிளியோபாட்ரான்னு இருந்தது. அதுல எப்படி நந்தினியும் அது மாதிரி எங்க கிளியோபாட்ரா. அதை பத்தி ஷேக்ஸ்பியர் சொல்றாருன்னா, ஏஜ் cannot wither her nor customs steal her infinite variety. Other women cloy the appetite they feed, but she makes more hungry where she most satisfies. மற்றவங்க எல்லாம் திகட்டிடுவாங்களாமா, இப்ப திகட்டல. அவர் சொல்றாரு, அரிதோறும் அறியாமை கண்டற்றால் செறிதோறும் காமம் செய்ய மாட்டேங்கிறார். The more you learn, the more you discover the depth of your ignorance. அதே மாதிரி இவளை நெருங்கும் தோறும் ஆசை விடாது. நேற்று அவளோட இருந்தவ தானே அப்படின்னு தோணலையா, நெருங்கும் தோறும் வந்து சுவை கூடுது. அது மாதிரி கிளியோபாட்ரா எப்படின்னாக்க மற்ற பெண்கள் வந்து சலிச்சு போயிடுவாங்களாமா, திகட்டி போயிடுவாங்களாம். ஆனா இவ திகட்டாம இருக்கிற. Other women cloy the appetite they feed, but she makes more hungry where she most satisfies. Age cannot wither her nor customs steal her infinite variety. அதுக்கு சுந்தர் கூட ஒரு நல்லா அவருடைய பேராசிரியர் சொன்ன தமிழாக்கம் சொல்லுவார், கேளுங்க, நல்லா இருக்கும். சொல்லுங்க சுந்தர் சார், நீங்க தமிழாக்கம் சொல்லுங்க. இல்ல நான் பண்ணல, என்னுடைய ப்ரொஃபசர் பண்ணாது.
காலம் அவள் எழில் குறைப்பதில்லை, கன்னி இளநலம் கைப்பதில்லை, 1000 சுவை அவை அலுப்பதில்லை அப்படின்னு அந்த ஏஜ் கேனாட் விதர்கர் ஆர் கஸ்டம் ஸ்டேல் ஆர் இன்ஃபனைட் வெரைட்டி அப்படிங்கிறது டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தது. ரொம்ப பிடித்தமான இது அது. இதை பொன்னியின் செல்வனுடைய அதனுடைய வெளியீட்டு விழாவில் ரொம்ப அதை பத்தி பின்னாடி நிச்சயமா சொல்லணும். அந்த விழாவில் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் நாங்க. அருமை அருமை. இது கேட்கறப்ப வந்து எனக்கு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளுமைகள்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஷேக்ஸ்பியரை வந்து நான் வந்து ஆங்கிலத்துல படிச்சேன். ஜூலியஸ் சீசர் ஆகட்டும், ஆந்தனி ஆகட்டும், அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்கோம். அதே மாதிரி மெக்பெத், ஷேக்ஸ்பியர்லாம் நான் நினைச்சிருக்கேன் அது வந்து தமிழ்ல படிக்க கிடைச்சா எப்படி இருக்கும்னு. ஆனா அதுல இதே பயம்தான். ஏன்னா ஷேக்ஸ்பியரை வந்து நீங்க ஒரு 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 நாவலா வந்து மேல்படுத்த முடியும், அது சாதாரண லாங்குவேஜ். ஆனா அந்த கவித்துவம் நிறைய இடத்துல கெட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா இது தமிழ்லயே ஒரு கவிதை கேட்ட மாதிரி இருக்கு. சோ அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆனந்த், உங்ககிட்ட திருப்பி வரேன். நீங்க வந்து இப்போ இந்த எடிட்டிங் பத்தி எல்லாம் சொன்னீங்க. சுபஸ்ரீ கிட்ட இருந்து எடிட்டிங் எல்லாம் வாங்கிட்டீங்க, ஒரு காப்பி கிடைச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து இத நீங்க திருப்பி வந்து ஒரு புக் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், பப்ளிஷிங் பண்ணணும், அதை வெளியிடணும் அப்படின்லாம் நினைக்கிறப்ப அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. ஆரம்பத்தில் இது இவென்ச்சுவலாக அது புக் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் பப்ளிஷிங் எனக்கு ரொம்ப அதை பற்றி ரொம்ப யோசிக்கல. சரி நம்மளே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா அப்போது சார் எனக்கு தெரியாது, அவர் குபிகம் பப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கிறாருலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஒன்றா யாரோ பப்ளிஷர் அப்ரோச் பண்ணணும், யாரும் அந்த மாதிரி முடியலன்னா நம்மளே ஒரு இது பப்ளிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வேக் ஐடியா தான் இருந்தது இனிஷியலாக. அப்புறம் சுந்தரராஜன் சார் அறிமுகமானதுக்கப்புறம் அவர் குவிகம் பப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இது ஏன் நம்ம வேற யாரை தேடணும், சாரே இருக்கிறாரு, இதோட பெட்டர் வே டு கெட் இட் பப்ளிஷ் வில் நாட் பி தேர் அப்படின்ட்டு குவிகம் பப்ளிகேஷன்ஸ் மூலமாகவே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் ஒன்ஸ் புக் அது ஃபுல்லாக ஃபைனல் ரீடிங் பண்ணி சரி ஓகே இது வந்து இதுக்கு மேலே ஒன்றும் திருத்தம் எதுவும் இல்லை, இது வந்து பிரிண்டிங்க்கு போகலாம் அப்படின்னு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் இட் கேம் அவுட் இன் புக் ஃபார்ம் அதோடைய அது இது ஜாய் வாஸ் அன்பவுண்டட் ஜாய். ஏன்னா அவ்வளோ அழகாக த ஹோல் திங் ஹட் கம் அவுட். அந்த பேப்பர்லேருந்து அந்த பிரிண்ட்லேருந்து அந்த கவர்லேருந்து எவ்ரி திங் ஹட் கம் அவுட் வெரி வெல். அண்ட் நான் என்விஷன் பண்ண அந்த சைஸ் ஆஃப் த புக் வாஸ் ஆல்சோ கரெக்ட். ஏன்னா இதோட லாங்கர் would have been defeated the purpose. இதோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் it would be too condensed. So it was all perfect according to me. And Sundarajan sir took on the whole task of organizing the release function. எனக்கு இது மாதிரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்லாம் வைக்கணுமா, ஏன்னா அது ஒரு சின்ன ஹெசிடேஷன். இது வந்து வேறு சார் இல்லை சார் நம்ம வி வில் ஹாவ் அ ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு ஹி இன்சிஸ்டட் அண்ட் accomplished it beautifully. The function went on very well. And it was a நீங்க பேசுறப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் தெரியுது. அதாவது நம்ம ஒரு புஸ்தகத்தை படிச்சு முடிச்சோன்னே, அதாவது யாரோ எழுதின ஒரு புஸ்தகத்தை படிச்சு முடிச்சோன்னே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஆஹா இப்படி ஒரு புஸ்தகம், அது வந்து பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு புஸ்தகத்தை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க, அது வரலாற்று சிறப்பு மிக்க நாவல், அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதை பப்ளிஷ் பண்றப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து நீங்க அருமையா உங்களோட ஃபேஸ்ல இருந்து எனக்கு ஒரு பிரகாசமா தெரிஞ்சது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ நீங்க சொல்லுங்க சுந்தரராஜன் சார், இல்ல சித்தாமணி சார், நீங்க சொல்லுங்க இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சொல்லட்டும், நானுங்க என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லுங்க. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து ஏன்னா இப்ப யாரும் அறிமுகமானவங்க இல்ல, இப்ப சுந்தர்லாம் கொஞ்சம் அங்க இருந்தவர். ஆனா நான்லாம் ஒரு முதல் முறையா என்னுடைய புத்தகம் வெளிவருது. நான்லாம் வந்து யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வியப்புக்குரிய செய்தி என்னன்னா, எதிர்பார்த்ததை விட அதிகமான பேர் வந்திருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், பேராசிரியர் ஞானசுந்தரம் வந்து தலைமை தாங்கி ஆசி வழங்குறேன். அவரை நான் வாழ்க்கையில முதல் முறையா அங்க பாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னாக்க, சும்மா பேஸ்புக்ல ஒரு பாவம் வாயிலா ஜீவன்கள்னு ஒரு வசன கவிதை எழுதியிருந்தார். அதான் நாங்க அலாஸ் டம் கிரீச்சர்ஸ்னு ஆங்கிலத்துல முடிவைத்திருந்தேன். அவ்வளவுதான், சும்மா அது ஏதோ நடந்தது நான் பண்ணிட்டேன். ஆனா அவருக்கு என்னுடைய மொழியாக்கம் ரொம்ப பிடிச்சு போய், அவரு யாரோ ஒருத்தர் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்தது இல்ல, சிந்தாமணின்னு ஒருத்தர் ஒரு டம் கிரீச்சருங்கிற பாவம் வாயிலா ஜீவன்கள் என்கின்ற என்னுடைய கவிதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இட் எக்ஸீட்ஸ் ஒரிஜினல் விச் கம்பல் மீ டு போஸ்ட் இட் என்று சொல்லி அவர் நான் எழுதியிருந்த ஆங்கில மொழியாக்கத்தை போஸ்ட் பண்ண. இப்படி ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் உண்டாச்சு. அதன் மூலமா நாங்க பேச தொடங்கினோம். அப்புறமேலு அவரை துணிஞ்சு கேட்டோம், இந்த மாதிரி நீங்க வாங்கய்யா வந்து பண்ணிட்டு. அவரும் ரொம்ப மனமுவந்து வந்தார்.
இத்தனைக்கும் அறிமுகமா ஆனவர் அல்ல, இருந்தாலும் ரொம்ப வந்து ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் பண்ணி இப்ப நானே அதை சொல்லிக்க கூடாது, இருந்தாலும் சும்மா அவர் வாயில வந்து நான் சொல்றேன். நான் படிச்சு ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய பேத்தியே படிக்கணும்னு கேட்கிறா, அதனால எனக்கு மனசுக்குள்ள எங்கேயோ தோணுது இந்த புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது இந்த ஆண்டு கிடைக்க வேண்டும் சொன்னார். நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வேண்டியதே இல்லை, உங்க வாயால இவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை வந்தது, ஞானபீட விருதுக்கு மேல என்று சொல்லி பண்ணேன். அதனால ரொம்ப அற்புதமா விழா நடந்தது. சுந்தர்லாம் ரொம்ப சுந்தர், அவரு கிருபானந்தன் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அந்த விழா அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அது பெரிய அரசியல் கூட்டம் இல்லை, எல்லாரும் வந்தவங்க எல்லாம் நல்ல ரசிகர்கள், நல்ல அமைதியா இருந்து கேட்டாங்க, எல்லாரும் மனமும் வந்து பேசினாங்க. அதுல இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, எனக்கு வந்து அந்த பாராட்டு விழாவில் வந்தவங்க அவர் டாக்டர் ஞானசுந்தரம், அப்புறம் இவருடைய நெருங்கிய உறவினர் என்னுடைய கல்லூரி ஒரு சக ஆசிரியர் ஒருத்தங்க டாக்டர் தைலாம்பாள்னு சொல்லி, அவங்க நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஆராய்ச்சி உரை மாதிரி பண்ணாங்க. என்னுடைய சொந்த மாணவன், என்ன படிச்சவன், அவன் இப்ப சென்னை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருக்கிறான், அவனும் வந்து வாழ்த்து சொன்னான். அப்புறம் நான் வேலை பார்த்த இடங்கள்ல எல்லாம் இருந்து, உடம்பலைப்பேட்டையில இருந்து, வேலூர்ல இருந்து, சென்னையில இருந்து எல்லா நண்பர்கள் வந்து எல்லாரும் அன்பாக வாழ்த்துனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நல்ல நிகழ்ச்சி. அருமை அருமை, சூப்பர் சார். நீங்க சொல்லுங்க. சுந்தர் மியூட்ல இருக்கீங்க. ஆமா சுந்தர், நீங்க மியூட்ல இருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணது என்னன்னா, அந்த சமயத்துல நான் இங்க யூஎஸ்ல தான் இருந்தேன். ஸோ எப்போ நம்ம அங்க வரோமோ அப்ப அந்த சமயத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நான் பிப்ரவரி மாசம் போனேன். சாரி, உடனே அந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறோம். அப்போ நம்ம ஞானசுந்தரம் அவரு பச்சையப்பன் காலேஜ்ல ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா இருந்தவர். செம்மொழி தமிழ் இதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. 82க்கு மேல வயசு. அவரை போய் சிரமப்படுத்தணுமான்னு தோணிச்சு. ஆனா அவரே வாலண்டியரா வரேன்னு சொன்னாரு. நம்ம சிந்தாமணியோட அறிமுகத்தினால அவரை கேட்டு அவர் வந்தோடனே அவரு ரொம்ப அழகா பேசினார் அந்த மீட்டிங்ல. அது பேசினதெல்லாம் அந்த வீடியோ நீங்க நிச்சயமா ஒவ்வொருத்தரும் கேட்கணும். நம்ம சொல்லுவோம் நண்பர்கள் எல்லாம் அந்த மீட்டிங்ல நடந்த 3 பேர் ரொம்ப அழகா பேசினாங்க. தலைமை உரையை பேசினவர் ஞானசுந்தரம் அவர்கள். அவரு அவரு அந்த புத்தகத்தை நல்லா பாராட்டி அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதுல பிழைகள் நான் 100 பக்கம் படிச்சேன். அதுல வரைக்கும் என்னால ஒரு பிழை கூட பார்க்க முடியவில்லை. இவருடைய டிரான்ஸ்லேஷன் எந்தெந்த இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கறது அதை ஒவ்வொரு இடத்தையும் அவர் தமிழ் ஒரிஜினல் பொன்னியின் செல்வனையும் இதையும் படிச்சு அப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு டாக்டர் தைலாம்பாள், அவங்க வந்து அவங்களுக்கு என்னுடைய ரிலேட்டிவ் என்னுடைய ஒய்ஃபோட கசின். அவங்களும் ப்ரொஃபஸர், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, எங்க இன்லாஸ் வீட்டுக்குள்ள நான் போகும்போது பொன்னியின் செல்வனை பத்தி பேசிட்டு இருக்கோங்களா, அதுல அது டாக்டர் தைலாம்பாளும் ஒருத்தாங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லயும் சரி ரொம்ப தீவிர இது உண்டு, புலமை உண்டு. பொன்னியின் செல்வனை பத்தி அவங்க ரொம்ப அழகா ஒரு ஒரு இது மாதிரி பண்ணாங்க. அவங்க ரொம்ப சிறப்பா இருந்தது அது. இவர் சொன்னார்லே டாக்டர் ஜெய்சக்தி வேல்னு இவருடைய ஸ்டூடெண்ட், ஆனா பிரசன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இதழியல் துறை தலைவராக இருக்கிறவரு. அவரு ஒரு நல்ல ஒரு கிரிட்டிக்கலா இந்த இதை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. ஸோ இந்த ஒரு 3 ஆளுமைகள் வந்து அங்க பண்ணோடனே என்னுடைய குவிகம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர், கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அண்ணா லைப்ரரியில வச்சு பண்ணினோம். அதனுடைய கெப்பாசிட்டி ஃபுல், அவ்வளவுதான், 120 பேர் தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நார்மலா நாங்க நிறைய புத்தக வெளியீட்டு விழா நடத்திருக்கிறோம். அங்கெல்லாம் ஒரு 5 புத்தகம் 10 புத்தகம் விற்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் 20 ரூபா 30 ரூபா 100 ரூபாய் உள்ள புத்தகங்கள் தான் இருக்கும் சாதாரணமா. இந்த புத்தகம் விலை வந்து 400 ரூபாய் சொன்னோம். அந்த புக்கு அந்த சமயத்துல 60 புக்கு பிரிண்ட் பண்ணோம். அந்த 60 புக்கும் அன்னைக்கே வித்துருச்சு. அது ஒரு பெருமைக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் உரிய சமாச்சாரமாக எங்களுக்கு தோணியது. நிறைய நண்பர்கள் வந்த அத்தனை பேரும் காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்கிறது தான் மகிழ்ச்சியான செய்தி. நார்மலா ஃப்ரீயா கூட கொடுப்போம் நிறைய இடத்துல, ஆனா இந்த இதுல அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது, கிண்டில்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிருபானந்தனும் நானுமா உட்காந்து இதை அமேசான் கிண்டில்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை பீப்புள் கேன் டவுன்லோட் ஃப்ரம் கிண்டில் ஆல்சோ. அருமை அருமை. நான் கிண்டல தான் நான் பார்த்தேன், நீங்க அனுப்பின அந்த லிங்க் கிண்டல தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மக்களுக்காக, இது பார்வையாளர்களுக்காக, இது அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹார்ட் காப்பி வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து எந்த ஸ்டால்லயோ இங்க எந்த கடையில குவிகமா டைரக்டா கான்டாக்ட் பண்ண முடியுமா? எஸ் சார். அதாவது இப்ப நான் என்ன பண்ணிருக்கோம்னா, கிருபானந்தன் பிரிண்ட் பண்ணி இப்ப இன்னொரு 60-100 காப்பி பிரிண்ட் பண்ணி அதை நம்ம ஃப்ரெண்ட் சந்திரமோகன் ஒரு எங்களுடைய குரூப், அவர் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் ஃபார் த மீட்டிங், அவர்கிட்ட வச்சு கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட 60 இருக்கு. யாராவது வேணும்னா குவிகம் கிருபானந்தனுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, அவருக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணா அவர் ஹி வில் அரேஞ்ச் டு சென்ட் த புக் பை போஸ்ட் ஆர் வாட் எவர் மெத்தட். இது மற்றவங்க வெளியில் உள்ளவங்களுக்கு கிண்டில் பார்த்துக்கலாம். பிசிக்கல் புக் வேணுங்கிறவங்களுக்கு இப்போ இங்கிலீஷோ இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி, கிருபானந்தன் அவர் ஏன்னா சென்னையில் இருக்கிறதுனால அவரை கான்டாக்ட் பண்ண முடியும்.
முடியும். அவரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அந்த நம்பர்ல நிச்சயமா அந்த புஸ்தகம் வித்தின் 4-5 நாள் அவங்க வீடு வந்து சேர்ந்துரும். அருமை அருமை. இது வந்து இந்த ஜேர்னி கேட்கறப்போ அந்த புஸ்தகத்தை நீங்க கொண்டு வரப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதுக்காகவே புஸ்தகம் கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு வந்து நம்ம வந்து தனியா அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் ஆனா நீங்க பண்ண இந்த முயற்சிக்காகவே அதை நீங்க சொல்ற விதம் எக்ஸைட் பண்ற உங்க முகத்துல பாக்குற அந்த சந்தோஷங்கள் வந்துட்டு எனக்கும் தொத்திக்கிச்சு. அதாவது எனக்கே வந்து சென்னை போனாதான் வாங்கி படிக்கணும்னு இருக்கு. சோ அதுக்காக ரொம்ப நன்றி. இப்ப இது சொன்ன பிறகு எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். I just wanted to say, and in the last few years, எப்போ எந்த புக் ஃபேர்ல இது வெளியில வரும் அப்படின்னு ஒரு அப்பப்போ நானும் சுந்தரராஜன் சாரோட பேசியிருப்போம். இந்த இப்போ அடுத்த வர புக் ஃபேர்ல, சென்னை புக் ஃபேர்ல இது நம்ம அதுக்குள்ள ரெடி பண்ணிடணும்னு. அது ஒரு கொஞ்சம் தள்ளி போய் இப்போ வர 2026ல வர சென்னை புக் ஃபேர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக் வில் பி இன் குவிகம் ஸ்டால். I'm already very excited, looking forward to seeing this book in Chennai Book Fair. கண்டிப்பா நீங்க வந்து ரிலீஸ் ஃபங்க்ஷன்லயே 60 புக் வந்துச்சுன்னா அது அருமையா விற்கணும். என்ன பொறுத்தல வந்துட்டு இது விற்கணும் அப்படிங்கிறது வியாபார நோக்கம் மட்டும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எத்தனையோ பேர் வந்து இதை வந்து ஆங்கிலத்துல படிக்கணும் அப்படிங்கிறவங்க, இளம் வாசகர்கள் நிறைய பேர் தமிழ் கத்துக்காம இருக்காங்க. நம்ம அவங்களை குறை சொல்றதை விட இது மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம்னா இதை படிக்கிற இது மாதிரி வேணும் தேடி வருவாங்க. நம்ம ஏன் தமிழ் கத்துட்டு படிக்க கூடாதுன்னு கூட வர சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து அருமையான ஒரு ஏற்பாடை தான் பாக்குறேன். அடுத்து வந்து நான் வந்து நீங்க ஏற்கனவே இந்த ஷேக்ஸ்பியர் பேர் தான் சொல்லிட்டீங்க. எனக்கு இப்போ என்ன ஆசைன்னா அடுத்து நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி. மனுஷங்க எனக்கு எப்படி இந்த மொழிபெயர்ப்புல கொஞ்சம் ஒரு இயற்கையான ஆசை வந்ததுங்கிற ஒரு சின்ன இது. நான் 1986-90 வரைக்கும் வெள்ளூருங்கிற முத்தரங்கம் அரசினர் கலைக்கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு எதிர்பாராம ஒரு கம்பராமாயணத்தை ஒரு 400 பாடல்கள் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போது ஒரு தமிழ்நாடு அரசு வந்து அதை மொழிபெயர்த்துட்டு இருந்தாங்க. பல பேராசிரியர்கள் கொடுத்தாங்க. எங்க கல்லூரியில வேலை பார்த்த தமிழ்துறை பேராசிரியருக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது. ஆனா அவருக்கு ஆங்கிலத்துல புலமை இல்லை. அவர் எப்படியோ இணையடையான், நான் அப்ப சின்ன பையன் தான், 30-35 வயசு தான் எனக்கு. ஆனா எனக்கு என் மேல கொண்ட ஏதோ நம்பிக்கைனால நீங்க பண்ணி தரீங்களான்னு கேட்டாரு. நான் யார் கேட்டாலும் உடனே சரி நமக்கு ஒரு வாய்ப்பு தானே, கத்துக்கிறதுக்கு தானே, ஏன்னா அறிவரும் அறியாமை கண்டற்றால் சரிதருங்கிற மாதிரி நமக்கு கத்துக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு நன்மைதான்னு சொல்லி சரிட்டு அதை பண்ணேன். அப்படி ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு வந்தது. இதுக்கு ரொம்ப அடிப்படையா இருந்தது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் நல்லா வந்தது. நான் படிக்கிற போது பியூசில வாங்கியிருந்தேன். அந்த காலத்துல ஏலம் போட மாட்டாங்க, சி ப்ளஸே பெருசா போட மாட்டாங்க. வந்தது. அதனால சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல எனக்கு பிஏ இங்கிலீஷ் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அங்க வந்து நியூ ஹாஸ்டல்ங்கிற ஒரு விடுதியில தான் தங்கியிருந்தேன். அப்ப நான் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன் 1968. இப்போ ஒரு நாள் வந்து நகரம் முழுது இருட்டாயிடுச்சு. ஆனா உச்சி பிள்ளையார் கோயில் கோபுரத்துல மட்டும் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அப்ப எனக்கு எங்க ஆசிரியர் வந்து வெண்பா ஈற்றெல்லாம் கொடுத்து எழுத சொல்வார். குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து எழுத சொல்லியிருந்தார். நான் என்ன பண்ணேன், சும்மா அந்த இருட்டுல என் கையில ஒரு சும்மா ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு, நான் கையில பேப்பர் இல்லாம எழுதுவேன். சும்மா சொல்றேன், என்னுடைய சுய தம்பட்டம்னு வச்சுட்டாலும் பரவாயில்ல, இருந்தாலும் சொல்றேன். எல்லாம் வந்த உடனே எழுதுனேன். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. பக்கத்துல காவிரி ஆறு இருக்கு. காவிரி ஆறு காதலன், அந்த மலை வந்து காதலி. அந்த மலையை தழுவுறதுக்காக காவிரி போற மாதிரி நினைச்சுன்னு பண்ண, கரை புரழ ஓங்கி வளர் கல்மலையை புல்ல வரையிலா மையல் வளர ஒருவரும் மன்றாடி மைந்தன் மகிழ்ந்துரை சிராப்பள்ளி குன்றின் மேலிட்ட விளக்கு. அதாவது காவிரி ஆறு கரை புரழுது, அது அந்த மலையாகிய உச்சி பிள்ளையார் கோயிலை வந்து தழுவுறதுக்காக பாய்ந்து எல்லையற்ற காமத்தினால் போகுது. அப்படிப்பட்ட சிராப்பள்ளி மலையில கோயில் கொண்டு இருக்கின்ற விநாயகப் பெருமான் யாருனாக்க, தில்லை சிதம்பரத்துல மன்றாடுகின்ற சிவபெருமானுடைய மைந்தன். அவன் கோயிலின் குன்றின் மேலிட்ட விளக்கு கரை புரழ ஓங்கி வளர் கல்மலையை புல்ல வரையிலா மையல் வளர ஒருவரும் மன்றாடி மைந்தன் மகிழ்ந்துரை சிராப்பள்ளி குன்றின் மேலிட்ட விளக்குன்னு சும்மா ஒண்ணு எழுதினேன். இது எழுதுனா அப்படியே வச்சுட்டேன். ஆனா இது எனக்கு எப்படி உதவுச்சுன்னா, எனக்கு வேலை கிடைக்க உதவுச்சு. நான் செஞ்சது அது எம்சிசியில நான் படிச்சு முடிச்சேன். அப்ப முடிச்ச உடனே எனக்கு அந்த கல்லூரியிலேயே படிச்சேன். அங்கேயே ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப திடீரென்று அரசு கல்லூரியில வந்து நான் அப்ப டியூட்டரா இருந்தேன் இங்கிலீஷ்ல. அதை விட அது அடுத்த நிலை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷ். அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இன்டர்வியூ நடந்தது. அந்த போகும்போது என் கூட எனக்கு ஆசிரியர் இருந்தவர், என்னோட பணியாற்றியவர், அவர் எனக்கு எழுதி கொடுத்தார். பிசைட்ஸ் பீயிங் ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ், he is equally well versed in Tamil and I dare say that he will contribute to the enrichment of Tamil literature in future. அவர் என் மேல கொண்டு அன்பு எழுதினார். எனக்கு ஒன்றும் தெரியாது, அது வேற விஷயம். அதை எழுதி கொடுத்தோன்னா என்னன்னா, அந்த டெஸ்டிமோனியில நான் அந்த இன்டர்வியூ கொண்டு போயிருந்தேன்.
என்னை இன்டர்வியூ பண்ணவர் டாக்டர் ஏ வரதராஜன் சொல்லி, அவர் தான் வந்து தமிழ்நாடு முழுவதுக்கும் சீஃப் ப்ரொஃபசர். அவரு இப்படி நல்ல தமிழ் தெரிஞ்சவர். படிச்ச உடனே அவர் ரொம்ப நக்கலா ஏனமா, என்ன நீ எவ்வளவு பெரிய ஆளா, உங்களுக்கு நல்ல தமிழ் தெரியுமான்னு கேட்டார். எனக்கு ஏற்கனவே ஒரு வேலை இருக்கு, இது கிடைக்காட்டியும் கவலை இல்லைங்கிற ஒரு துணிச்சல, ஒரு அசடு துணிச்சல்ல, ஆமா சார் நான் கொஞ்சம் தமிழ்ல வெண்பாலாம் எழுதுவேன். அப்ப சொல்லுங்கன்னு இந்த பாட்டை சொன்னேன். என்ன பாட்டு வெண்பான்னு கேட்டார். நான் தமிழ்ல வெண்பான்னு. வெண்பாவில் யார் கேட்டியாருன்னா, ஹூ இஸ் எக்ஸ்போனன்ட் ஆஃப் வெண்பான்னு கேட்டாரு. நான் புகழேந்தினேன். புகழேந்தி பாட்டு தெரியுமான்னு கேட்டார். அப்ப நான் ஒரு பாட்டு சொன்னேன். புகழேந்தி புலவர் வந்து ஒரு நாள் வந்து தென்கதிர்காமங்கிற இலங்கையில போயிருந்தார். இப்ப போற வழியில வந்து ஒரு குன்றின் மேல ஒரு மயில் வந்து அதனுடைய வாயில பாம்பை வச்சுட்டு இருந்தது. உடனே அவருக்கு அந்த பாம்பை காப்பாத்துன்னு ஒரு ஆசை வந்தது. உடனே அது மேல என்ன பண்ணாருன்னா, உடனே அவங்க எல்லாம் ஆசு கவி நினைச்சோன்னு கவி எழுதுவாங்க. அப்ப என்ன பண்ணாருனாக்க, அந்த காலத்துல அரச குமாரிகளுக்கு அம்மாமார்களும் இருப்பாங்க, அவங்களுடைய செவிலி தாயார்கள் இருப்பாங்க. அப்ப என்னாச்சுனாக்கா, அன்றைக்கு நிலா காலம், நிலா ரொம்ப பயங்கரமா வருது. இப்ப இவள் வந்து ஒரு பையனோட காதல் கொண்டு இருக்கிறா. அந்த விரகதாபத்தினால அவள் உடல் மெலிகிறது. அதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அப்ப அந்த நிலா வந்து நிலாவுக்கும் பாம்புக்கும் பகை. உன்னுடைய வாயில இருக்கிற பாம்பு நீ வெளியே விட்டேன்னா அது போய் நிலாவை கடிச்சு தின்றுடும். இந்த பெண்ணினுடைய விரகதாபம் வெளிப்படாது. விரகதாபம் வெளிப்படலைனாக்க அந்த செவிலி தாயாருக்கு இவள் கொண்டு இருக்கிற காதல் தெரியாது. ஆகவே மயிலே நீ வாயில இருக்க பாம்பை விட்டுருன்னு சொல்லணும் அப்படிங்கிற பாட்டு எழுதுறார். தாயர் அவை முன் வருத்தும் சந்திரோதயம் தனக்கு உன் வாய் அறவை விட்டு விட மாட்டாயோ. தாயர் அவைன்னா செவிலி தாயார் கூட்டம். தாயர் அவை முன் வருத்தும் சந்திரோதயம் தனக்கு, அந்த நிலாவிற்கு உன் வாய் அறவைனா, அறவைனா பாம்பு, உன் வாயில இருக்கிற பாம்பை விட்டு விட மாட்டாயோ. தாயர் அவை முன் வருத்தும் சந்திரோதயம் தனக்குன் வாய் அறவை விட்டு விட மாட்டாயோ. தீயரவை சீரு மயிர் பெருமாள் தென் கதிராம பெருமாள் ஏறு மயிர் பெருமாள்னு ஒரு பாட்டு பாடினாருன்னு சொல்லி சொன்னேன். நான் போறது இங்கிலீஷ் வாத்தியார் இன்டர்வியூக்கு. நான் இப்படி தமிழ்லயே ஒரு 10 மணி நேரம் முடிஞ்சது. அப்புறம் பண்ணி எனக்கு இறையரோடால் இந்த வேலை கிடைச்சது. அது மாதிரி எனக்கு கொஞ்சம் எங்க ஆசிரியருடைய அந்த பயிற்சியினால தமிழும் கொஞ்சம் கவிதை எழுதுகிற ஒரு பாங்கு வந்தது. அந்த கம்பராமாயணமும் மொழிபெயர்த்தேன். அப்புறம் டாக்டர் ஆனந்த் வந்து கேட்ட உடனே ஒரு அசட்டு துணிச்சலை பண்ணேன். இன்னைக்கும் நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, ஆனா மன நிறைவா இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு இலக்கியத்தை ஒரு சுருங்கிய வடிவில எழுதுவதற்கு ஒரு இறைவன் வந்து இதை நன்றாக படைத்தன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு திருமூலர் பாடின மாதிரி ஏதோ பண்ணுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். அருமையா விளக்கினீங்க. அது வந்து நீங்க அந்த இதெல்லாம் வெண்பாலாம் சொல்றப்ப வந்து இதெல்லாம் கேட்டே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அதை நீங்க ஞாபகம் வச்சு இவ்வளவு வருஷம் கழிச்சு நீங்க அதை உங்களுக்கு வேலை கிடைக்க உதவி அந்த கவிதை இதெல்லாம் ஒரு 50-60 வருஷம் ஆச்சு. அதனால வந்து இதெல்லாம் எப்படின்னா சும்மா எங்க ஆசிரியரோடு சேர்ந்ததான். அவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்களை சும்மா சரளமா சொல்லுவார். அவர் சொல்றது கேட்டு அவர் சொல்லுவார், ஒன்னும் கவலைப்படாதெல்லாம் அல்ல நினைவுல இருக்கு, நீ பாட்டு நாள்தோறும் படியும்பாரு. ஏதோ அவருடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் இறையருள் கொண்டதுனால சும்மா படிச்சது நினைவுல இருக்கு. அதை அப்பப்ப பகிர்ந்து தெரிந்த நண்பர்கள்ட்ட, அதனால கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இன்னொரு கேள்வி, நீங்க கம்பராமாயணத்தை மொழிபெயர்த்ததுனால அதையும் புஸ்தகமா வெளியிட்டு இருக்கீங்களா இல்ல அது எங்க? எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது என்னுடைய பேர் இல்லாதனால அது அவரு தான் பண்ணாங்க. அது அரசுக்கு கொடுத்துருப்பாரு அவரு. எனக்கு அதுல எனக்கு 5 பைசா கிடைக்கல. எனக்கு இப்ப அவர் ஒண்ணுமே தரல. சும்மா ஒரு தமிழ் டிக்ஷனரி மட்டும் கொடுத்தாரே தவிர நான் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு இறையருளால சம்பாதிக்கிற சம்பாத்தியம் போதுன்னு நினைச்சனால எந்த இதுலயுமே எனக்கு அதுல ஒரு புகழ் வருமா அல்லது செல்வம் வருமா அப்படிங்கிற ஒரு வேட்கையில, அதுவும் நீங்க எங்க ஆசிரியர் மூலம் கத்துக்கிட்டதான். ஏன்னா பொள்ளாச்சி மாலிங்கையாவோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் எங்க ஆசிரியர். ஆனா அவர் ஒன்றும் பெரிய ப்ராஸ்பரஸா இருக்கல. அவருடைய அறிவுக்கு அவர்லாம் எவ்வளவோ பெரிய சாதனைகள் பண்ணி வெற்றி பெற்றிருக்கணும். அவர் அந்த பொருள் வேட்கை இல்லாதவர். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பின்னு சொல்லுவார். அதனால எது இம்மெட்டீரியலோ அதெல்லாம் மெட்டீரியலா நினைக்க கூடாதுன்னு நினைப்பார். அப்படி சொன்ன ஒரு சின்ன அந்த பற்றற்ற ஒரு உள்ளம் சின்ன வயசுலே எனக்கு உண்டானதுனால அதை பற்றி கவலைப்படுறதுல, நமக்கு ஒரு பணி கொடுக்குறாங்க அதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இப்ப நான் வந்து திருப்பி நான் கேட்ட கேள்விக்கு திருப்பிக்குள்ள போயிடலாம். சோ இப்ப நீங்க வந்து இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் சொல்றப்ப வந்து எனக்கு என்ன ஆசைன்னா, இது சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு, பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. நீங்க ஷேக்ஸ்பியரை பத்தி சுந்தரராஜன் சொன்னாரு, இப்ப நீங்க கம்பராமாயணத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனந்த் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னு அவரும் சொல்லணும், அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த கட்ட நடவடிக்கைகளா நீங்க 3 பேர் சொல்லுங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் வெஞ்சர் பண்ணி அதை நீங்க அடுத்த புக் ஃபேர் கொண்டு வரக்கும் ரெடி ஆயிட்டீங்க. பட் இந்த மாதிரி ஒரு கூட்டணி தொடரணும் அப்படின்றத என்னோட ஆசை. சோ அதை பத்தி வந்து நீங்க அடுத்த என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததுன்னு நான் எதுவும் இப்போதைக்கு எதுவும் பிளான் எதுவும் இல்லைங்க.
அதனால எனக்கு இதுதான் நான் வந்து இப்ப கன்க்ளூஷனே வந்து மொழிபெயர்த்து டாக்டர் ஞானசுந்தரியா அவனுடைய கற்பக மலர்கள்ங்கிற ஒரு 600 பக்க புத்தகம். இது ஒரு 200 பக்கம் அளவுக்கு நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய செம்மொழி தமிழ் ஆய்வு மையம் அப்படிங்கிற ஒன்றினுடைய அசைன்மெண்ட். அதனால இப்போதைக்கு ஒரு கூட்டு முயற்சி பண்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. இப்ப நாங்க 3 பேரும் எப்பொழுதும் ஒன்றாக இணைந்து செய்வதுக்கு ரெடி தான், அது வேற விஷயம். கையில ஒரு வேலை இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப. அருமை. அதையும் நான் இப்ப கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். திருக்குறள் வந்து நீங்க சொன்னீங்க 600 பக்கம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு கதை மாதிரி எழுதியிருக்காரு இல்லைங்களா? 133 அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு குறளை எடுத்து அந்த குறளில் இருக்க அந்த 10 குறள் இருக்க சாரத்தை பண்ணி அவருடைய அற்புதமான ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஸ்காலர் அவர் ஞானசுந்தரையா அவர்கள் வந்து ரொம்ப இலக்கிய நடையில ரொம்ப பழந்தமிழ் இலக்கிய மேற்கோள்கள்லாம் காட்டி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணதிலே ரொம்ப மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் தான். பொன்னியின் செல்வன் வந்து ஒரு சரித்திர நாவல், அது ஒரு எளிமையான இயல்பான நடை, எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப சங்கடங்கள் இல்லை. அதாவது சோம்பேறித்தனத்தினால வேகமா பண்ணியே தவிர மற்றபடி ரொம்ப சிரமம் இல்லை. ஆனா இது வந்து ரொம்ப பெரும் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது அவருக்கு நல்ல ஆங்கிலமும் நல்லா தெரியும், ஹிந்தியும் தெரியும். ஏன்னா அவருடைய இந்த புத்தகத்தை சான்ஸ்கிரிட்லயும் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் அவரை ப்ரூஃப் பாக்குறாரு. நான் எழுதி அவருக்கு அனுப்புவேன். அவர் அதை மெய்ப்பு பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு திருப்பி அனுப்புவார். அருமை அருமை அருமையா இருக்கு. சுந்தரராஜன் சார், நீங்க உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சொல்ல போறீங்க? எங்களுடைய ப்ராஜெக்ட் நிறைய தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க. அதாவது குவிகம்ங்கிற அமைப்புல நாங்க தொடர்ந்து நிறைய போயிட்டு இருக்கோம். பப்ளிகேஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டு இல்லாம நானும் எழுதிட்டு இருக்கேன். நான் வந்து எழுதுறதுல முதல்ல எழுதுனது வந்து இந்த ஃபிஷ்ங்கிற புக் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிஷ் டெக்னாலஜி, ஃபிஷ்ன்னு சொல்லி நம்ம சியாட்டில் பைக் பிளேஸை பத்தி அந்த காலத்துல எழுதின புக் அது. எல்லா மேனேஜ்மெண்ட் இதுலயும் பேசுவோம் அந்த புக்கு. அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புக்கை நாட் டிரான்ஸ்லேஷன் சொல்ல மாட்டேன், ஒரு அடாப்டேஷன் தான் சொல்லுவேன். அதாவது சியாட்டில் நடக்கிறது சென்னையில் நடக்கிற மாதிரி அது மாதிரி எல்லாம் பண்ணி, இவர் ஒரு பாட்டை சொன்னாருன்னா ஒவ்வொரு பூக்களுமே பா விஜயோட பாட்டை அந்த ரெஃபரன்ஸா அதை போட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு அடாப்ட் பண்ணி அது யார் பப்ளிஷ் பண்ணுவான்னு கேட்டால் ஆனந்த வீடில் போய் கேட்டேன். அவங்க வந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணலாம், அடாப்டேஷன்னா பர்மிஷன்லாம் வாங்கணும் நம்ம, அது கஷ்டம் அப்படின்னாங்க. அப்புறம் மணிமேகலை பிரசுரத்தில் அது பப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணது வந்து நாராயணியம்ங்கிற புத்தகத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாராயணியம் வந்து 1034 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை படிச்சு அதை சுருக்கி அதை நாராயணிய அமிர்தம் அப்படிங்கிற ஒரு புக்கா கிரி ட்ரேடிங்ல பப்ளிஷ் பண்ணோம். அதுல மொத்தம் 1000 வந்து ஒரு 100 பாடல்களா, அதுல 100 தசகம்னு இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் 10 பாட்டு அப்ராக்சிமேட்டா இருக்கும். அதை ஒவ்வொரு பாட்டாக தமிழ்ல அது பண்ணி, அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கும். அல்லது அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிடைச்சது. அதை வச்சு 100 பாட்டா பண்ணி அது ஒரு கிரி ட்ரேடிங்ல புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த புக்கு கிரி ட்ரேடிங்ல பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 20,000 காப்பி போயிருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு மாபெரும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல்னா நினைக்கிறது வந்து அந்த நாராயணிய அமிர்தம் தான். அதுக்கப்புறம் நான் குவிகம் பத்திரிகையில வந்து என்னுடைய கதைகள், சிறுகதைகள் 2 தொகுப்பா வெளியிட்டு இருக்கிறேன். அதற்கு பிறகு ப்ராஜெக்ட் ஒரு ரேடியோ ஸ்பெஷல்ங்கிற இதுல வந்து ஒரு புத்தகம் கதை எழுத சொன்னாங்க. அதுல வந்து அடுக்குமாடி, அதிரடி அடுக்குமாடின்னு ஒரு சும்மா ஒரு காமெடி மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். ஷாலு மை ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு புக்கு, ஒரு காமெடி புக்கு, அது ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து உலக இதிகாசங்கள் அப்படிங்கிற இதை வந்து அதை ஒரு 10 இதிகாசங்களை எடுத்து அது தமிழ்ல சுருக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாட்டி டேல் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 புக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இது வந்து கில்காமேஷ், உலகத்திலேயே ஓல்டஸ்ட் இதிகாசம்னு சொல்றது. அடுத்தது ஹோமருடைய எலியட், அடுத்தது ஹோமருடைய ஒடிசி. இந்த 3 புத்தகத்தையும் குவிகத்துல தொடர்ந்து மாதம் வெளியிட்டு அது முடிஞ்சு அதை புஸ்தகமா குவிகம் சார்பாக வெளியிட்டு அதுக்கு வெளியீட்டு விழா எல்லாம் சிம்பிளா நாங்க நடத்தி அது அப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் வாங்கி படிக்கிறாங்க. சில பள்ளிகள்ல வந்து வேணும்னு சொல்லி கூட கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் பெரிய சேல்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா குவிகம் மூலமாக பண்ணது வந்து ஆத்தர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் குவிகத்துல பண்றது. மற்றபடி இது பெரிய செயல நாங்க மார்க்கெட்டிங்கோ அல்ல பப்ளிஷிங்கோ பண்ற அளவுக்கு அதுல வேற வித்தால் கிடையாது எங்க குவிகத்துல. ஸோ எங்களுடைய இதுவே அது கிடையாது. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 4வது இதிகாசம் வந்து இப்போ எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியே இது தொடர்ந்து குவியத்துல என்னுடைய அப்பப்போ கதைகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் நான் எழுதின கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து ஆதலினால் கவிதை செய்தோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 கவிதை உள்ள ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம்.
ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இலக்கியத்துல பயணித்து கொண்டே இருக்கோம். அடுத்த ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிறதுன்னா திருக்குறளை வச்சு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி வருமோ தெரியல. என்னுடைய ப்ராஜெக்ட்லாம் ஒரு 7-8 வருஷம் ஆகும் சார். அருமை அருமை, ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து இந்த பேட்டி வந்து ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன். நாங்க எப்படி நீங்க சொல்வன்னு வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நாங்க சென்னை கிறிஸ்தவ கல்லூரி நண்பர்கள் வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்திய நேரம் 7:30 to 8:30 கூடுவோம். அந்த நேரத்துல ரொம்ப அரட்டையும் அடிப்போம். கொஞ்சம் ஏதாவது பயனுள்ள பண்ணுன்னு சொல்லி என்ன வந்து கொஞ்சம் கந்தர் அலங்கார சொற்பொழிவுகள் பண்ண சொன்னாங்க. அதனால இது வரைக்கும் ஒரு 37 பாடல்கள் சொல்லி இருக்கிறேன். எனக்கு ஒரு தெரியும் அப்படிங்கிற அந்த கிடையாது. ஆனா நண்பர்களுக்கு ஒரு ஆசை. அதுல என்னன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் பேசுவேன். அப்புறம் அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்புறம் முடிவில் வந்து அன்றைக்கு சொல்லப்பட்ட பாடலை எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறோம்னா 10 பேரும் திருப்பி படிப்பாங்க. அந்த ஒரு பயிற்சினால எங்களுக்கு எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த தமிழ் ஒரு பயிற்சி என்பது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அருமை அருமை, தொடர்ந்து செயலாற்றிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு நான் இளைய தலைமுறைகளுக்கு வந்து இதுல ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா சின்ன வயசா சார் சரி, உங்கள மாதிரி இளைஞர்களுக்கு இன்னும் தோணணும், அது மாதிரி தோணணும் அப்படின்னு சொல்லிக்கணும். சரி, இது வந்து நிஜமா நான் சொன்னேன், இது ஒரு பேட்டியில இருக்க நீங்க நேர்ல இருக்கீங்க அப்படிங்கிற சொன்னா நிஜமா ரொம்ப உத்வேகமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு இது கேட்கறப்போ. அதே மாதிரி வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து இவ்வளவு வருஷம் எடுத்து பண்றது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அவ்வளவு பேருக்கு பொறுமை இருக்கான்னு தெரியல. இது வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இமீடியட்டா எல்லாமே அடைஞ்சிடணும்னு நினைக்கிற ஒரு யுகத்துல வந்து ஒரு புஸ்தகம் வெளியிடுறதுக்கு வந்து பல ஆண்டுகள் தொடர்ச்சியா அதை மொழிபெயர்த்து கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். அதை சாத்தியப்படுத்திய ஆனந்த், சுந்தரராஜன் அண்ட் சிந்தாமணி மூவருக்கும் நன்றி. இது போல நீங்க வந்து அடுத்த ப்ராஜெக்ட் பாலா சார் வந்து இருந்து பேசல, அவரை அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவரு ஆமா பாலா, நீங்க முடிவுரை சொல்லிடுறீங்களா? நிச்சயமா முடிச்சோன்னா நீங்க முடிவுரை சொல்லி முடிச்சிடறேன். ஓகேங்களா சார்? சோ இதுல வந்து நான் வந்து சாரி பாலா சார், பாலாவையும் கடைசியில பேச சொல்லலாம் அவரோட இது பத்தி. பட் ஆனா என்னன்னா இதுல என்னன்னா முக்கியமா வந்து உங்ககிட்ட இருந்த நிறைய கத்துக்கிட்டோம். இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்டா இது எடுத்துட்டு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இது மாதிரி வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க பண்ற மேற்கொண்ட முயற்சிகளை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதையும் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த மிக்க நன்றி. வித் தட் செட் பாலா, நீங்க சொல்லுங்க, சொல்வானம் பத்தி உங்களோட முடிவுரை சொல்லுங்க. நீங்க இதை பத்தி கேட்டிருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்ப குவிகம் எடுக்குது அப்படின்னு சுந்தரராஜன் சார் கோடிட்டு காட்டின உடனே ரொம்ப ஆர்வமும் நிறைவும், அதே சமயம் இது ஒரு தேவையை திருப்தி பண்றது. இப்போ இருக்கிற தலைமுறை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பெரும்பாலான வீடியோக்கள் போடுறது, இந்த மாதிரி நேர்காணல் காமிக்கிறது ஆளுமைகளை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக இருக்கிற மாதிரி ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த பல்வேறு நபர்கள் இருக்காங்க. அவங்களால கேட்க முடியும், கேட்டாலும் முழு பொன்னியின் செல்வனையும் அவங்களால கேட்க முடியாது. டக்குன்னு படிக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா படிச்சு விடக்கூடியவர்கள் அவர்களை கருத்துல வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஸோ அதை முன்னெடுத்த டாக்டர் ஆனந்த் அவர் வந்துட்டு அவர் தான் இந்த விஷனரிங்கிற மாதிரி இதை பண்ணணுங்கிறதுல வந்துட்டு விடாமுயற்சிய செஞ்சவர். அதுக்கப்புறம் இது அப்ளிஷ்டு வெர்ஷனை கொண்டு வருதுங்கிறது எப்பவுமே நம்ம ஒரு கதையை படிச்ச உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, புலிநகை கொன்றை மாதிரி ஒரு கதையை படிக்கும் போதோ இல்ல இன்னும் பெரிய ரஷ்யன் கிளாசிக்ஸ் மாதிரி படிக்கும் போதோ அந்த கதையை இன்னொருத்தர்கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நல்ல தமிழ் படத்தை பார்த்தா கூட இது என்ன கதைன்னா, இல்ல நீங்க படத்தை போய் பாருங்க சொல்ற மாதிரிதான் நான் பொன்னியின் செல்வனை சொல்லியிருந்திருக்கேன். ஆனா அந்த கதையை வந்துட்டு சுருக்கமா சொல்ல முடியுங்கிறது சுந்தரராஜன் சார். அவர் வந்து ரொம்ப அருமையா இதனை இவன் கண்ணாங்கிற மாதிரி ஆனந்த் சார் அதை தேர்ந்தெடுத்தது வாஸ் பர்ஃபெக்ட். கடைசியா இதை எல்லாத்தையும் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் நிறைய முயற்சிகள் பண்ணி அது எல்லாத்தையும் பாதியில் அங்கங்க தொக்கி நிக்க வச்சிருக்கேன். தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொரக்கம் வந்துடும். அதை வந்துட்டு ஒரு விடாமுயற்சியோட முழுக்க பண்ணி முடித்து அதை வந்துட்டு போன்ல இன்னொருத்தர்கிட்ட சொல்லி மெய்ப்பு பார்த்து அதை வந்துட்டு மேலும் அதாவது 2-3 முறை மெய்ப்பு பார்க்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறதையும் அதை வந்துட்டு திறம்பட செய்த ப்ரொஃபசர் சிந்தாமணி ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் பல முயற்சிகளை நீங்க தொடர்ச்சியா இதே மாதிரி ஆர்வத்தோட செயல்படுங்க. இந்த இளைஞர்களை நம்ம மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்னு சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். சும்மா இப்படி சொல்ல ஒரு திருப்புகழ் சொல்லி வாரியார் சாமிகள் முடிப்பாரு.
நானும் கொஞ்சமா அந்த சின்ன ஒரு பிள்ளைமை முயற்சியா ஒரு திருப்புகழ் எழுதியிருக்கேன். அதை சொல்லி என்னுடைய ஒரு இதை நிறைவு செய்யறேன். அதனுடைய சந்த குறிப்பு வந்து தத்தன தனத்தன தானன தாத்தன தத்தன தனத்தன தானன தனதானா அப்படிங்கிற ஒரு சந்த குறிப்பு. நித்தமுன் பதத்தினை நாடுனல் பாக்கியமும் நிக்குண சுகத்தினை தேடு மனமும் தாராய். நித்தமுன் பதத்தினை நாடுனல் பாக்கியமும் நிக்குண சுகத்தினை தேடு மனமும் தாராய். முத்தமிழ் கவித்துவம் நான்மொழி பாட்டினில் முற்றிடும் தனித்துவம் வேலவ அருள்வாயே. முத்தமிழ் கவித்துவம் நான் மொழி பாட்டினில் முற்றிடும் தனித்துவம் வேலவ அருள்வாயே. புத்தியில் அரக்கனை வேல்கொடு தாக்கியே பொற்பத துறக்கமும் தானருள் முருகோனே. புத்தியில் அரக்கனை வேல்கொடு தாக்கியே பொற்பத துறக்கமும் தானருள் முருகோனே. சித்திர குரத்தியை கானக மேட்டினில் சிற்றிடை தொட தவம்தான் புரி பெருமாளே. சித்திர குரத்தியை கானக மேட்டினில் சிற்றிடை தொட தவம்தான் புரி பெருமாளே. நன்றி. சொல்வன் சார்பாக தினேஷ் ஜெயபாலன் அவர்களும் பாஸ்டன் பாலா அவர்களும் எங்களை நேர்காணல் செய்து இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை உங்களுக்கு என் சார்பாகவும் டாக்டர் ஆனந்த் சார்பாகவும் சுந்தரராஜன் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. எங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும்